ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை டிஎன்பிஎஸ்சி. நான் உங்கள் உமா. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய லெசன் என்ன அப்படின்னா 10th புவியியல் லெசன் 4 இந்தியா வளங்கள் மற்றும் தொழிலகங்கள். இந்த பாடம் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த பாடம் ஒரு முக்கியமான பாடம் அப்படின்னே சொல்லலாம். நம்ம அதுவும் போக நம்மளோட அன்றாட வாழ்க்கையிலே பயன்படக்கூடிய அந்த விஷயங்கள் பத்தி தான் நம்ம படிக்க போறோம். நம்ம காலையில எழுந்ததுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும், ஏன் தூங்குனதுக்கு அப்புறமும் பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, கரண்ட் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி உருவாகுது, எங்க இருந்து வருது, அது எப்படி தயாராகுது, இதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அது போக எந்தெந்த இடத்துல எல்லாம் தயாராகுது, எது இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமா இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப டீடைல்டா பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம். டேட்டாஸ் அதிகமா இருக்கக்கூடிய பாடம். டேட்டாஸ் தான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அதுதான் நீங்க மனப்பாடம் பண்ற மாதிரி வரும். கதையோட்டமா இருந்தது அப்படின்னா அதை நீங்க கதை போக்கில் ஞாபகம் வச்சுக்கலாம். பட் டேட்டாஸ் அப்படிங்கிறது ஒரு நம்பர் மாறினாலோ இல்ல ஒரு இது மாறினாலோ என்ன ஆயிரும், அது ஃபுல்லாவே டோட்டலா தப்பாயிரும். அப்ப டேட்டாஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த பாடம் முழுக்க முழுக்க டேட்டாஸ் தான். ஸோ இந்த பாடத்துல நம்ம என்னெல்லாம் பார்ப்போம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஒரு ஓரலா சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம பாடத்துக்குள்ள போயிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வரிசையா பார்த்துட்டு இருக்க புவியியல் பாடங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா 10th பாடங்கள் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ 10th இருக்கக்கூடிய பாடம் 1 பாத்தீங்க அப்படின்னா இந்திய அமைவிடம் மற்றும் நிலத்தோற்றம், வடிகால் அமைப்பு, இதை பத்தி பார்த்துருப்போம். அது எங்க அமைஞ்சிருக்கு, அதோட நிலத்தோற்றங்கள் என்னென்ன, வடிகால் அமைப்பு என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பார்த்திருப்போம். ரெண்டாவது பாடத்துல பாத்தீங்க அப்படின்னா காலநிலை, இயற்கை, தாவரங்கள் எப்படி இருக்கு இந்தியாவில் அப்படிங்கிறத பார்த்திருப்போம். மூணாவது பாடம் நம்மளோட இந்தியாவில் வேளாண்மை எப்படி இருக்கு, அதை பத்தி எல்லாமே டீட்டெயில்டா பார்த்திருப்போம். நான்காவது பாடம் பாத்தீங்கன்னா இந்தியாவோட வளங்களும் தொழிலகங்கள் பத்தி பார்க்க போறோம். ஸோ வளங்கள் அப்படின்னா எப்படி இருக்கும், உங்களுக்கு வளம் அப்படின்னா நார்மலா என்ன அப்படின்னா, அதாவது இயற்கையில இருந்து நமக்கு கிடைச்சு நம்ம பயன்படுத்தக்கூடிய எல்லாமே வளங்கள் தான். ஓகேவா? ஸோ இதை 2 வகையா பிரிச்சிருப்பாங்க. புதுப்பிக்கக்கூடிய இயற்கை வளங்கள், புதுப்பிக்க இயலா வளங்கள் அப்படின்னு 2ஆ பிரிச்சிருப்பாங்க. புதுப்பிக்கக்கூடியது அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம எவ்வளவு பயன்படுத்தினாலும் அது என்ன ஆகாது அப்படின்னா தீர்ந்து போகாது. இந்த மாதிரி இருக்கக்கூடியதான் நம்ம புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே புதுப்பிக்க இயலா வளங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு முறை பயன்படுத்திட்டோம், அது ஃபுல்லா தீர்ந்து போயிடுச்சு அப்படின்னா அந்த மறுபடியும் அதை நம்ம உருவாக்க லட்சக்கணக்கான வருஷம் ஆகும். மறுபடியும் அதை பயன்படுத்துறது அப்படிங்கிறது அது நம்மளால முடியாத விஷயம் அப்படிங்கிறதால அதை புதுப்பிக்க இயலாத வளங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வளங்கள் எல்லாமே வகைகள் இருக்கும், ஒவ்வொன்றும் இருக்கும். அதை பத்தி பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொழிலகங்கள் பார்ப்போம், ஆற்றல் வளங்கள் பார்ப்போம். இதெல்லாமே மேக்சிமம் என்ன இருக்கும் அப்படின்னா, எப்படி உருவாகுது, எந்த மாதிரி இருக்கும், எங்க கிடைக்குது, எதை வச்சு அதை வச்சு என்ன தயாரிப்பாங்க, அது எப்படி தயாரிக்கிறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்கும். அது போக இந்தியாவில் எந்தெந்த மாநிலங்கள் எல்லாமே இதை தயாரிக்கிறதுக்கு முதன்மை மாநிலங்களா இருக்கு, எந்தெந்த இடத்துல அதெல்லாமே இருக்கு, இதை பத்தி விஷயங்கள் தான். அது கனிமங்கள் எங்கெங்க இருக்கு, ஆற்றல் வளங்கள் எங்கெங்க இருக்கு, தொழிலகங்கள் எப்படியெல்லாம் இருக்கு, அது தொழிலகங்கள் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தொழிலகங்கள் பிரிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி தொழிற்சாலைகள் எந்த இடத்துல முதன்மை இடத்துல இந்தியாவில் இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இதுல தெளிவா பார்ப்போம். டீட்டெயில்டா பார்க்கலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வளங்கள் அப்படிங்கிறது தான் என்னன்னு கொடுத்துருப்பாங்க. இயற்கை வளம் அப்படின்னா என்னன்னு கொடுத்துருப்பாங்க. வளங்கள்னா என்ன சொன்னேன், இயற்கையில இருந்து நமக்கு கிடைச்சு நம்ம பயன்படுத்துற எல்லாமே வளங்கள் தான். ஓகேவா? ஸோ காற்று, நீர், மண், தாதுக்கள், புதைப்படிம எரிபொருட்கள், தாவரங்கள், வனவிலங்குகள், இது எல்லாமே ஒண்ணு என்னது இயற்கை வளங்கள் தான். இந்த இயற்கை வளங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா மூலப்பொருட்களா நம்ம பயன்படுத்துறோம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா காற்றை வச்சு காற்று மின்சாரம், நீரை வச்சு நீர் மின்சாரம், அது போக நீரை வச்சு நிறைய பயன்பாடுகள் இருக்கு. மண்ணை வச்சு விவசாயம் பண்றோம். இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே இன்னொன்னோட மூலப்பொருட்களா நம்ம பயன்படுத்திட்டு வரோம். இந்த இயற்கை வளங்கள் பாத்தீங்க அப்படின்னா பொருளாதார வளர்ச்சியில முக்கிய பங்கு வகிக்குது. ஓகேவா? ஸோ இதை வச்சுதான் தொழிலகங்கள் எல்லாமே ரன் ஆகுது. அப்ப வரிசையா பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு செயின் லிங்க் தான் இல்லையா? அப்ப இது நம்மளோட பொருளாதார வளர்ச்சியிலையும் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. அது நம்ம இந்தியான்னு கிடையாது, பொதுவா எல்லா நாட்டிலையுமே. அடுத்து இதை பல காரணிகள் வச்சு நம்ம இதை 2ஆ பிரிக்கலாம். ஓகேவா? ஸோ பாத்தீங்கன்னா புதுப்பிக்கக்கூடிய வளங்கள், புதுப்பிக்க இயலா வளங்கள் அப்படின்னு 2ஆ பிரிக்கலாம். புதுப்பிக்கக்கூடியது அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா, பயன்படுத்திட்டோம் அப்படின்னா அது காலி ஆகாது, இருந்துட்டே இருக்கும். மறுபடியும் நம்ம அதை பயன்படுத்தலாம். சூரிய சக்தி, காற்று சக்தி, உயிரின கழிவு, வாயு வளிமம், ஓத சக்தி, அலை சக்தி, இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே ரிப்பீட்டடா இருந்துகிட்டே இருக்கும். அது அழியாது. அப்ப இதை நம்ம புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் அப்படின்னு சொல்லலாம். புதுப்பிக்க இயலா வளங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒன்ஸ் நம்ம அதை பயன்படுத்திட்டோம் அப்படின்னா மறுபடியும் அதை பயன்படுத்த முடியாது. இப்ப நிலக்கரி, பெட்ரோலியம், இயற்கை வாயு இதெல்லாம் இருக்குல்ல அப்படின்னா, இப்ப நிலக்கரி ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னா அதை ஃபுல்லா தோண்டி அந்த இடத்துல இருக்க எல்லா நிலக்கரியும் பயன்படுத்திட்டோம் அப்படின்னா மறுபடியும் அந்த இடத்துல நிலக்கரி கிடைக்குமானா கிடைக்காது. அப்ப நம்ம வேற இடத்துக்கு போகணும். அந்த இடத்துல உருவாகிறது அப்படிங்கிறது சாத்தியம் இல்லாத ஒண்ணு. அப்படியே சாத்தியமானாலுமே அதுக்கு பல லட்சக்கணக்கான வருடங்கள் ஆகும். ஓகேவா? சோ இதைதான் நம்ம புதுப்பிக்க இயலா வளங்கள் அப்படின்னு சொல்றோம். சோ வளங்கள் ஃபர்ஸ்ட் என்ன, வளங்கள்ல என்ன வகைகள் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து பாத்தீங்கன்னா
அப்படின்னா கனிம வளங்கள். கனிம வளம் அப்படின்னா என்ன அப்படின்னா பூமிக்கு அடியில இருந்து தோண்டி எடுக்கிற பொருட்களை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கனிம வளம் அப்படின்னு சொல்லுவோம். அது பாத்தீங்க அப்படின்னா வேதியியல் இயற்பியல் பண்புகளை கொண்டதா இருக்கும், உயிருள்ளதாகவும் இருக்கும், உயிரற்ற இயற்கை மூலங்கள் இருக்கு இல்லையா, இதன் மூலமாவும் என்ன கிடைக்கும் அப்படின்னா கனிமங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் புவியில இருந்து கனிமங்களை தோண்டி எடுக்கிறாங்க இல்லையா, அகழ்ந்து எடுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கனிமங்களை தோண்டி எடுக்கிறதுக்கு பேரு அகழ்ந்து எடுக்கிறது. பூமியில இருந்து அதை தோண்டி எடுக்கிறாங்க இல்லையா, அதுக்கு பேர் பாத்தீங்க அப்படின்னா சுரங்க தொழில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆழம் குறைவா இருக்கக்கூடிய, அதாவது ரொம்ப கம்மி ஆழத்துல தோண்டி எடுத்தாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம திறந்தவெளி சுரங்கங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே ரொம்ப ஆழமா இருக்கக்கூடிய இடத்துல எடுத்தாங்க அப்படின்னா அது ஆழ் சுரங்கங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ திறந்தவெளி சுரங்கங்கள், ஆழ் சுரங்கங்கள்னு 2 இது இருக்கு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்திய நிலவியல் கல ஆய்வு நிறுவனத்தோட தலைமையிடம் எங்க இருக்கு அப்படின்னா கொல்கட்டால இருக்கு. இந்திய சுரங்க பணியகம் பாத்தீங்கன்னா நாக்பூர்ல இருக்கு. இரும்பு சாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் ஹைதராபாத்ல இருக்கு. இந்தியாவுல இருக்கக்கூடிய சுரங்கங்கள் கனிமங்களோட நிர்வாகத்திற்கான பொறுப்பு சுரங்கப்பணி அமைச்சகத்திடம் தான் இருக்கு. ஓகேவா? சோ இது எல்லாமே யார்கிட்ட இருக்கு அப்படின்னா சுரங்கப்பணி அமைச்சகத்திடம் தான் இருக்கு. சோ இது எதை வச்சு சொல்றாங்க அப்படின்னா மேம்பாடு மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் 1957 பிரகாரம். ஓகேவா? சோ இங்க இருக்க டேட்டாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். எது எந்த இடத்துல இருக்கு, எதோட தலைமையிடம் எந்த இடத்துல இருக்கு, எது எதை வச்சு ரிலேட் ஆகி வேலை பார்க்குது, எதன் கீழே அது வந்து வேலை பார்க்குது அப்படிங்கிற விஷயம் அதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. டேட்டாஸா ஒவ்வொன்றா தனித்தனியா நோட் பண்ணி வைங்க. ஓகேவா? அடுத்து கனிமங்களோட வகைகள் கொடுத்திருப்பாங்க. உலோக கனிமங்கள், அலோக கனிமங்கள் அப்படின்னு 2 இருக்கும். ஓகேவா? சோ இயற்பியல் வேதியியல் பண்புகளோட அடிப்படையில நம்ம உலோக கனிமங்கள், அலோக கனிமங்கள் அப்படின்னு 2ஆ பிரிக்கலாம். உலோக கனிமங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த இதுல ஓகேவா, சோ அந்த கனிமத்துல ஒண்ணு இல்லைன்னா அதுக்கு மேற்பட்ட உலோகங்கள் வந்து இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா உலோக கனிமங்கள், இல்ல அப்படின்னா அது அலோக கனிமங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அலோகம்னா என்ன, அதாவது அந்த உலோகம் இல்லாத கனிமங்களை தான் நம்ம அலோக கனிமங்கள் அப்படின்னு சொல்லுவோம். உலோக கனிமங்கள் பாத்தீங்க அப்படின்னா அதாவது ரொம்ப அரிதாவும் இயற்கையான அடர்ந்த தாது படிவங்களாவும் இருக்குமா. ஓகேவா? சோ ரொம்ப அரிதா கிடைக்கக்கூடியது, அது பாத்தீங்கன்னா இயற்கையா படிவங்களா கிடைக்கக்கூடியது. அது எந்தெந்த இடத்துல இருக்கும் பாருங்க. உலோக படிவுகள்ல பாத்தீங்கன்னா இரும்பு, மேங்கனீசு, தாமிரம், பாக்சைட், நிக்கல், துத்தநாகம், கேரியம், தங்கம், இந்த மாதிரி உலோகங்கள் எல்லாமே அதுல இருக்கும். ஓகேவா? சோ என்னென்ன உலோகங்கள் இருக்கும், இரும்பு, மாங்கனீசு, தாமிரம், பாக்சைட், நிக்கல், துத்தநாகம், காரியம், தங்கம், இந்த மாதிரி உலோகங்கள் எல்லாமே இருக்கும். ஸோ அது போக இந்த மேப் பார்த்து வச்சுக்கோங்க. இந்தியால எந்தெந்த இடத்துல எல்லாம் எந்தெந்த கனிமங்கள் கிடைக்குது அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. தெரியுதுங்களா? ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா பாருங்க, இந்த மாதிரி இருக்கக்கூடியது இரும்பு, இந்த ஸ்டார் வந்து மாங்கனீசு, இந்த ஸ்கொயர் வந்து தாமிரம், அதுக்கப்புறம் ட்ரையாங்கிள் பாத்தீங்க அப்படின்னா பாக்சைட், அதுக்கப்புறம் பாருங்க இந்த மாதிரி அருங்கோணம் வந்து சுண்ணாம்புகள், சர்க்கிள் ஜிப்சம், பிளஸ் வந்து மைக்கா, அதுக்கப்புறம் இந்த இது பாத்தீங்க அப்படின்னா தங்கம். ஸோ இது வந்து எந்தெந்த மாநிலங்கள்ல என்னென்ன கிடைக்குது அப்படிங்கறத அந்த மேப்ல கொடுத்துருப்பாங்க. அதை டீட்டெயில்டா பின்னாடி வேர்டிங்ஸாவும் இருக்கும், பாத்துக்கலாம் ஒவ்வொன்னா. ஓகேவா? ஒவ்வொரு தாதா கொடுத்துருப்பாங்க பாருங்க. இரும்பு தாது பாத்தீங்க அப்படின்னா புவியோட மேலோட்டுல தான் அதிகமா பரவி இருக்கு. ஓகேவா? சோ புவியோட மேலோட்டுல அதிகமா பரவி இருக்கக்கூடியது என்ன தாது, இரும்பு தாது. இது பாத்தீங்க அப்படின்னா தனித்த நிலையிலேயே கிடைக்குது. இது வந்து தீப்பாறைகள், உருமாறிய பாறைகளோட கலவையா இருக்குன்னு சொல்றாங்க. எதோட கலவை, தீப்பாறைகள், உருமாறிய பாறைகளோட கலவையா இருக்கு. இந்தியாவுல காணப்படக்கூடிய இரும்பு தாது என்னென்ன அப்படின்னா ஹேமடைட், மேக்னடைட், இது 2ஐயும் சார்ந்ததா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஹேமடைட் வகை, மேக்னடைட் வகை அப்படிங்கிறது 2ம் சேர்ந்ததா இருக்கும். இதுல அதிகமா இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா மேக்னடைட் தான். இது பாத்தீங்கன்னா 72.4% இரும்போட அளவு இருக்கு. ஹேமடைட்ல பாத்தீங்க அப்படின்னா 69.9% இரும்போட அளவு இருக்கு. கோதைட் 62.9% இருக்கு. லைமனைட் பாத்தீங்கன்னா 55%, சிட்ரைட் பாத்தீங்க அப்படின்னா 68.2%. ஓகேவா? சோ இது எல்லாமே இரும்பு தாது படிவங்கள். அந்த படிவுல இரும்போட அளவு எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது தான். சோ அதிக அளவுல எதுல இருக்கு அப்படின்னா மேக்னடைட்ல தான் இருக்கு. இந்தியாவில காணக்கூடியது பாத்தீங்கன்னா மேக்னடைட், ஹேமடைட், இது 2 தான். ஓகேவா? நாட்டோட மொத்த இரும்பு தாது உற்பத்தியில பாத்தீங்கன்னா ஜார்க்கண்ட் மாநிலம் 25% உற்பத்தி செய்யுது. இதுதான் முதன்மையான உற்பத்தியாளரா இருக்கு. சோ இரும்புல யாரு, ஜார்க்கண்ட் மாநிலம் 25% வந்து உற்பத்தி செய்யுது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சிக்மம், தன்பாத்,
ஹசாரிபாக் மற்றும் ராஞ்சி மாவட்டங்கள்ல இந்த மாநிலத்தோட முக்கிய உற்பத்தியாளரா இருக்கு. எந்த இதுல? ஜார்க்கண்ட் மாநிலத்துல இந்த மாவட்டங்கள் எல்லாமே முக்கியதா இருக்கு. எதுல? இரும்புத்தாது உற்பத்தியில. அடுத்து ஒடிசா மாநிலத்துல 21% செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. அதுல பாத்தீங்க அப்படின்னா சுந்தர்கார், மயூர்பஞ்ச், சம்பல்பூர், கியோஞ்சர் இந்த மாதிரி மாவட்டங்கள் எல்லாமே ஒடிசா மாநிலத்துல முக்கிய உற்பத்தி மாவட்டங்களா இருக்கு. ஓகேவா? சோ எந்த மாநிலம் முதல்ல இருக்கு, அதுல எந்த மாவட்டங்கள் முதன்மைத்துவமா முக்கியத்துவமான உற்பத்தியாளர்களா இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 25% நாட்டோட மொத்த இரும்புத்தாது உற்பத்தியில 25% ஜார்க்கண்ட் மாநிலமும் 21% ஒடிசா மாநிலமும் இருக்கு. ஜார்க்கண்ட் ஃபர்ஸ்ட், ஒடிசா செகண்ட். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சத்தீஸ்கர் பாத்தீங்கன்னா மேக்னடைட் உற்பத்தியில 18% இருக்கு. மேக்னடைட்ல யாரு? சத்தீஸ்கர். ராஜ்கார், பிலாஸ்பூர் மாவட்டங்கள் இதோட முக்கியமான உற்பத்தியாளர்கள். அடுத்து கர்நாடகா மாநிலத்தோட 20% மேக்னடைட் உற்பத்தி செய்யுது. இது பாத்தீங்கன்னா சித்திரதுர்கா, சிக்மங்களூர், சிமோகா, தார்வார் மாவட்டங்கள் இதுல எல்லாமே உற்பத்தி செய்யுது. அப்ப சத்தீஸ்கர் 18%, கர்நாடகா 20% எதை உற்பத்தி செய்யுது? மேக்னடைட் அப்படிங்கிறது உற்பத்தி செய்யுது. ஆந்திர பிரதேசம், தமிழ்நாடு பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே 5% உற்பத்தி தான் செய்யுது. ஆந்திர பிரதேசத்துல கர்னூல், குண்டூர், கடப்பா, அனந்தபூர் மாவட்டத்திலையும், தமிழ்நாட்டுல சேலம், நாமக்கல், திருவண்ணாமலை, திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூர், மதுரை, திருநெல்வேலி இந்த மாதிரி மாவட்டங்கள்லயும் இரும்புத்தாது அப்படிங்கிறது உற்பத்தி இருக்கு. ஸோ 5% தான் எது? ஆந்திர பிரதேசமும் தமிழ்நாடு இந்திய அளவுல. ஓகேவா? அடுத்து இந்திய இரும்பு எஃகு ஆணையம் செயில் அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படிங்கிறது பாருங்க. இந்தியாவில இரும்பு எஃகு தொழிற்சாலைகள் திட்டமிடல் பாத்தீங்க அப்படின்னா வளர்ச்சிக்கு இது முக்கிய பங்காற்றுது. ஓகேவா? ஸோ செயில் அப்படிங்கிறது இந்தியாவில இரும்பு எஃகு தொழிற்சாலைகள் திட்டமிடுறதுல அதோட வளர்ச்சிக்கும் திட்டமிடலுக்கும் முக்கிய பங்காற்றுறது எது? செயில், இந்திய இரும்பு எஃகு ஆணையம். அடுத்து மாங்கனீஸ் பாத்தீங்க, இரும்புத்தாது பார்த்தாச்சு. அடுத்து மாங்கனீஸ் பாருங்க. இது வெளிர் சாம்பல் நிறமுடைய மிகவும் கடினமான ஆனா எளிதில் உடையக்கூடியது. ஓகேவா? ஸோ வெளிர் சாம்பல் நிறமுடையது, மிகவும் கடினமானது, ஆனா சீக்கிரமா உடையக்கூடியது. இந்த தன்மை எல்லாமே இருக்கு. மாங்கனீஸ் பாத்தீங்க அப்படின்னா இரும்பு, லேட்ரைட், பிற தாதுக்களோட கலவையா கலந்துதான் இருக்கும். இது இரும்பு எஃகு அதுக்கப்புறம் உலோக கலவை உற்பத்திக்கு அடிப்படையான மூலப்பொருளா இருக்கு. 1 டன் இரும்பு எஃகு உற்பத்தி செய்யறதுக்கு பாத்தீங்கன்னா 10 கிலோ மாங்கனீஸ் அப்படிங்கிறது தேவைப்படுது. ஓகேவா? ஸோ 1 டன் இரும்பு எஃகு உற்பத்தி செய்யறதுக்கு 10 கிலோ மாங்கனீஸ் தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரி டேட்டாஸ் இருக்கு இல்லையா? ஸோ ஒரு இது தயாரிக்கிறதுக்கு இது எவ்வளோ % தேவைப்படும், எவ்வளோ கிலோ தேவைப்படும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ரொம்ப முக்கியமானது, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது எதுக்கெல்லாம் பயன்படுது? மாங்கனீஸ் அப்படிங்கிறது எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னா வெளுக்கும் தூள், அதுக்கப்புறம் பூச்சிக்கொல்லிகள், வண்ணப்பூச்சிகள், மின்கலங்கள் இதெல்லாமே தயாரிக்கிறதுக்கு மாங்கனீஸ் அப்படிங்கிறது பயன்படுது. நாக்பூரை தலைமையிடமா வச்சு இயங்கி வரக்கூடிய இந்திய மாங்கனீஸ் தாது நிறுவனம் பாத்தீங்க அப்படின்னா 50% மாங்கனீஸை உற்பத்தி செய்து உலக சந்தை மதிப்பீட்டுல முதன்மையானதா திகழ். ஓகேவா? ஸோ அப்ப நாக்பூரை தலைமையிடமா கொண்டு எந்த நிறுவனம் இயங்கி வருது அப்படின்னா இந்திய மாங்கனீசு தாது நிறுவனம் இயங்கி வருது. இது 50% உலக சந்தை மதிப்பீட்டுல இருக்கு. ஓகேவா? ஸோ 50% மாங்கனீசு உற்பத்தி செஞ்சு உலக சந்தை மதிப்பீட்லயே இதுதான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு. MOIL அப்படின்னு சொல்லலாம். அடுத்து மாங்கனீசு படிவுகள் எங்கெங்க இருக்கு அப்படின்னா உருமாறிய பாறைகள்ல இருக்கு. அதிகமா மாங்கனீசு படிவுகள் ஒடிசா, கர்நாடகா, மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, கோவா, ஆந்திர பிரதேசம் மற்றும் ஜார்க்கண்ட் இந்த மாதிரி மாநிலங்கள்ல இருக்கு அதிகமா. ஸோ மாங்கனீசு அப்படிங்கிறது உருமாறிய பாறைகள்ல இருக்கக்கூடியது. அது அதிகமா எந்தெந்த மாநிலங்கள்ல இருக்கு? ஒடிசா, கர்நாடகா, மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, கோவா, ஆந்திர பிரதேசம், ஜார்க்கண்ட் இந்த மாதிரி மாநிலத்துல இருக்கு. அது போக பாத்தீங்கன்னா ராஜஸ்தான், குஜராத், தெலுங்கானா, மேற்கு வங்காளம் இந்த மாதிரி மாநிலங்கள்ல இருந்து இந்திய மாங்கனீசு உற்பத்தியில 2% கொடுக்குது. உலக அளவுல மாங்கனீசு உற்பத்தியில இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்கு அப்படின்னா 5th பிளேஸ்ல இருக்கு. மாங்கனீசு உற்பத்தியில இந்தியா 5th பிளேஸ்ல உலக அளவுல இருக்கு. அடுத்து 3வது பாத்தீங்கன்னா தாமிரம் பாத்தீங்கன்னா வரலாற்றுக்கு முந்தைய காலத்திலேயே மனிதர்களால கண்டுபிடிக்கப்பட்ட முதல் உலோகம் அப்படிங்கிறாங்க. இதை மனிதர்கள் பாத்தீங்கன்னா பல்வேறு வகைகளை இதை பயன்படுத்தினாங்க. இது நெகிழும் தன்மையுடையதா இருக்கு. ஓகேவா? ஸோ அதனால பல்வேறு வடிவமுடைய பொருட்களா இதை உருவாக்க முடியும். நெகிழும் தன்மை இருக்கிறதால நமக்கு தேவைப்படுற ஷேப்ல அதை நம்ம உருவாக்கிக்க முடியும். தாமிரத்தை துத்தநாகத்துடன் கலந்து பித்தளை தயாரிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்ப பித்தளை எப்படி தயாரிக்கிறாங்க? தாமிரமும் துத்தநாகமும் கலந்த கலவை. அடுத்து தகரத்தோட சேர்த்து வெண்கலம் உருவாக்கப்படுது. ஓகேவா? ஸோ தாமிரமும்
தகரமும் சேர்ந்து வெண்கலம் உருவாக்குறாங்க. அடுத்து தாமிரமானது சமையல் பாத்திரங்கள், பொது பயன்பாட்டிற்கு பல பொருட்களோட உற்பத்திக்கும் இது வந்து பயன்படுது. தாமிரம் பாத்தீங்க அப்படின்னா இப்ப பல வகையான மின்சார கம்பிகள், மின் சாதனங்கள், கம்பி வடங்கள் இதெல்லாமே தயாரிக்கிறதுக்கு பயன்படுது. இந்துஸ்தான் தாமிர நிறுவனம் இந்திய அரசால் நிர்வகிக்கப்படக்கூடிய இந்திய சுரங்கத்துறை அமைச்சகத்தின் கீழ் இயங்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனம். ஓகேவா? சோ இந்துஸ்தான் தாமிர நிறுவனம் ஒரு பொதுத்துறை நிறுவனம். அது இந்திய அரசால் நிர்வகிக்கப்படக்கூடிய இந்திய சுரங்கத்துறை அமைச்சகம் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட்ல பார்த்தோம் இல்லையா, அதன் கீழ் இயங்கக்கூடிய ஒரு நிறுவனம். தாமிர படிவு அதிகமா இருக்கக்கூடிய மாநிலம் பாத்தீங்க அப்படின்னா ராஜஸ்தான். சோ எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அப்ப தாமிர படிவு அதிகமா இருக்கக்கூடிய மாநிலம் ராஜஸ்தான். இதை தொடர்ந்து ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம் இதெல்லாமே இருக்கு. ஆந்திர பிரதேசம், குஜராத், ஹரியானா, மகாராஷ்டிரா, மேகாலயா, நாகாலாந்து, ஒடிஷா, சிக்கிம், தமிழ்நாடு, தெலுங்கானா, உத்தரகாண்ட், மேற்கு வங்காளம் இந்த மாதிரி மாநிலங்கள் எல்லாமே 7.9% தாமிர இருப்பு கொண்டிருக்கு. இதெல்லாம் சேர்ந்து 7.9% தாமிர இருப்பு வச்சிருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா பாக்சைட். பாக்சைட் அப்படிங்கிறது அலுமினியம் பாக்சைட் தாதுவில இருந்து தான் தயாரிக்கிறாங்க. ஓகேவா? சோ அலுமினியம் பாக்சைட் தாதுவில இருந்து பெறப்படுகிறது. இது ரொம்ப முக்கியமானது, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த தாது பாத்தீங்கன்னா நீரேற்று அலுமினியம் ஆக்சைடு இருக்கக்கூடிய பாறைகள்ல இருக்கு. சரளை மண் காணப்படக்கூடிய பகுதிகளில் புவியோட மேற்பரப்புல படிவா காணப்படுது. ஓகேவா? புவியோட மேற்பரப்புல அதிகமா இருக்கக்கூடிய தாது என்னது? இரும்பு தாது. இது பாத்தீங்க அப்படின்னா சரளை மண் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் புவியோட மேற்பரப்புல படிவுகளா பாக்சைட் தாது பரவி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது கம்மியான எடை, கடினத்தன்மை கொண்ட பண்புகளால அலுமினியம் பாத்தீங்கன்னா விமான கட்டுமானங்கள், தானியங்கி இயந்திரங்கள் தயாரிக்க பயன்படுது. அடுத்து சிமெண்ட் மற்றும் ரசாயன தொழிற்சாலைகள்லயும் இதை வந்து பயன்படுத்துறாங்க. பாக்சைட் தாதுக்கள் பாத்தீங்கன்னா ஒடிசா மாநிலம், ஒடிசா மாநிலத்திலையும் குஜராத்ல பாத்தீங்கன்னா ஜுனாகத், அம்ரேலி, பாபுநகர் இந்தந்த மாவட்டங்கள்லயும், ஜார்க்கண்ட் மாநிலத்துல ராஞ்சி, குமிலா மாவட்டத்திலையும், மகாராஷ்டிரா மாநிலத்துல சிந்தூர், ரத்னகிரி மாவட்டத்திலையும், சத்தீஸ்கர்ல பல்லார்பூர், துர்க் மாவட்டங்கள்லயும், தமிழ்நாட்டிலையும் இருக்கு. இந்த இடத்துல எல்லாமே உங்களுக்கு இருக்கு. ஓகேவா? அடுத்து பாக்சைட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அலுமினியத்தோட ஒரு வகையான ஆக்சைடு அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பிரெஞ்சு வார்த்தையான லீ பாக்ஸ் அப்படிங்கிற வார்த்தையில இருந்து பெறப்பட்டிருக்கு. பாக்சைட் அப்படிங்கிறது எதுல இருந்து பெறப்பட்டிருக்கு? லீபாக்ஸ் அப்படிங்கிற பிரெஞ்சு வார்த்தையில இருந்து எடுத்திருக்காங்க. இது வந்து அலுமினியத்தோட ஒரு வகையான ஆக்சைடு. இந்த அலுமினியம் பாக்சைட் தாதுல இருந்து பெறப்படுது. ஓகேவா? இதெல்லாமே தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம பார்த்தது எல்லாமே என்னது? உலோக கனிமங்கள். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே அலோக கனிமங்கள். இந்த கனிமங்கள்ல உலோகத்தன்மை இருக்காது. உலோகத்தன்மை இருந்ததுன்னா அது உலோக கனிமங்கள், அது இல்லை அப்படின்னா அது அலோக கனிமங்கள் அப்படின்னு சொல்லலாம். உலோக கனிமங்கள் தான் இப்ப வரிசையா பார்த்துட்டு வந்தோம். இரும்பு தாது, பாக்சைட் இந்த மாதிரி பார்த்துட்டு வந்தோம் இல்லையா, இது எல்லாமே. இப்ப அலோக கனிமங்கள் பாத்தீங்கன்னா மைக்கா, சுண்ணாம்பு, ஜிப்சம், நைட்ரேட், பொட்டாஸ் டோலமைட், நிலக்கரி, பெட்ரோலியம் இது எல்லாமே அலோக கனிமங்கள் அப்படின்னு சொல்லலாம். இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் தெளிவா கொடுத்திருப்பாங்க. மைக்கா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பண்டைய காலத்துல எதுக்கு பயன்படுத்தினாங்க அப்படின்னா ஆயுர்வேத மருத்துவத்துல இதை வந்து பயன்படுத்தினாங்க. சோ ஆயுர்வேத மருத்துவத்துல பயன்படுத்தப்பட்ட அலோக கனிமம் எது அப்படின்னா மைக்கா. ஓகேவா? மின் தொழிலக வளர்ச்சியால மைக்கா வந்து ஒரு முக்கியத்துவம் பெற்றிருக்கு. அப்ராக் வகையை பாத்தீங்க அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய ஒரு தரமான வகை அப்படின்னு சொல்றாங்க. மைக்கால இருக்கக்கூடிய ஒரு வகையில அப்ராக் வகை ஒரு நல்ல தரமான வகை அப்படின்னு சொல்றாங்க. மைக்கா பாத்தீங்கன்னா ஒளிபுகும் தன்மை உடையது, எளிதில் மிக மெல்லிய பட்டைகளா பிரித்தெடுக்கக்கூடியது, நிறம் இல்லாதது, நெகிழும் தன்மை உடையது. ஸோ இந்த மாதிரி தன்மை எல்லாமே மைக்காக்கு இருக்கு. குறைந்த மின் இழப்பையும் அதிக மின் அழுத்தத்தையும் தாங்கக்கூடிய திறன் இருக்கிறதால மின் காப்பான்கள் தயாரிக்க இதை வந்து பயன்படுத்துறாங்க. இது மின் கடத்தா தன்மையுடையதால இருக்கிறதால மின் சாதனங்கள் இருக்கு இல்லையா, ஸோ மின் கடத்தாது அப்படிங்கிறதால மின் சாதனங்கள் தயாரிக்கிறதுக்கு இதை வந்து அதிகமா பயன்படுத்துறாங்க. மசகு எண்ணெய், மருந்துகள், வர்ணப்பூச்சுகள், மெருகு எண்ணெய் இது எல்லாமே தயாரிக்கிறதுக்கு மைக்கா பயன்படுது. இது எங்க இருக்கு அப்படின்னா இதோட முக்கியமான உற்பத்தியாளர்கள் பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேசம், ராஜஸ்தான், ஒடிசா, ஜார்க்கண்ட் இது எல்லாமே முக்கியமான மைக்கா உற்பத்தியாளர்கள். ஆந்திர பிரதேசம், ராஜஸ்தான், ஒடிசா, ஜார்க்கண்ட். ஓகேவா? அடுத்து சுண்ணாம்புகள் கால்சியம் கார்போனேட் கொண்ட பாறையிலையோ இல்ல கால்சியம் மற்றும் மெக்னீசியம் இருக்கக்கூடியதுலையோ இல்ல ரெண்டும் கலந்த பாறையிலையோ சுண்ணாம்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஓகேவா? ஸோ கால்சியம் கார்பனேட் இருக்கக்கூடிய பாறை, இல்லைன்னா கால்சியம் மெக்னீசியம் இருக்கக்கூடிய பாறை, இல்லைன்னா ரெண்டும் கலந்த பாறை, இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல சுண்ணாம்புகள் இருக்கு. சுண்ணாம்புகள் பார்த்தீங்கன்னா சிறிய அளவிலான சிலிக்கா, அலுமினா, இரும்பு ஆக்சைடு, பாஸ்பரைட்,
பாஸ்பரஸ், கந்தகம் இது எல்லாத்தையும் சுண்ணாம்புக்கல் கொண்டிருக்கு. அப்ப சுண்ணாம்புக்கல்ல இருக்கக்கூடிய கலவைகள் என்னென்ன? சிலிக்கா, அலுமினா, இரும்பு ஆக்சைடு, பாஸ்பரஸ், கந்தகம் இது எல்லாமே. சோடா சாம்பல், எரிசோடா, வெளுக்கும் தூள், காகிதம், சிமெண்ட், இரும்பு எஃகு உற்பத்தி, கண்ணாடி, உரங்கள் இந்த தயாரிப்புல எல்லாமே சுண்ணாம்புக்கல்ல பயன்படுத்துறாங்க. இதுல முக்கிய உற்பத்தியாளர்கள் யார் யார் அப்படின்னா கர்நாடகா, ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், தமிழ்நாடு, மேகாலயா, குஜராத், சத்தீஸ்கர் இது எல்லாமே முக்கியமான மாநிலங்கள். அடுத்து ஜிப்சம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கால்சியம் சல்பேட்டோட நீர்ம கனிமம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ ஜிப்சம் அப்படின்னா கால்சியம் சல்பேட்டோட நீர்ம கனிமம் அப்படின்னு சொல்றாங்க. இது சுண்ணாம்பு பாறை, மணற்பாறை, மாக்கல் இந்த மாதிரி படிவு பாறைகள்ல ஒளிபுகும் வெண்ணிறமான தாதுவாக காணப்படுது. ஓகேவா? அப்ப ஜிப்சம் பாத்தீங்க அப்படின்னா வெண்ணிறமான தாது. இது சிமெண்ட், உரங்கள், சுவர்பட்டிகள், பாரிஸ் சாந்து இந்த மாதிரி தயாரிக்கிறதுக்கு மூலப்பொருளாகவும் மண் வளமூட்டியாகவும் பயன்படுது. இது யாரெல்லாம் முதன்மையான உற்பத்தியாளரா இருக்கா? ராஜஸ்தான், தமிழ்நாடு, குஜராத், ஹிமாச்சல பிரதேசம், கர்நாடகம், உத்தரகாண்ட், ஆந்திர பிரதேசம், மத்திய பிரதேசம் இந்த மாதிரி மாநிலங்கள் எல்லாமே ஜிப்சம் உற்பத்தியாளரா இருக்காங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே அலோக கனிமங்கள். ஓகேவா? ஸோ உலோக கனிமங்கள், அலோக கனிமங்கள் இதை பத்தி எல்லா டீட்டெயில்டா டேட்டாஸ் எல்லாமே பார்த்தாச்சு. அது எந்த நேரத்துல இருக்கும், அதோட தன்மை என்ன, எந்தெந்த இடத்துல இருக்கும், அதை வச்சு என்ன தயாரிக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே பாயிண்டா அடுத்தடுத்து நோட் பண்ணுங்க. ஓகேவா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஆற்றல் வளங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா பாருங்க, மின்சாரம் உற்பத்தி செய்ய பயன்படக்கூடிய வளங்களை எரிசக்தி வளங்கள் அப்படின்னு சொல்றோம். எரிசக்தி வளங்கள்னா என்ன? மின்சாரம் உற்பத்தி செய்ய பயன்படுத்துறோம் இல்லையா, அந்த மாதிரி வளங்களை எரிசக்தி வளங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். மின்சாரம் அப்படிங்கிறது நம்மளோட வாழ்க்கையில ஒரு முக்கியமான பகுதி. அது இல்லாம நம்மளால என்ன பண்ண முடியாது, இயங்க முடியாது. ஒரு நாளைக்கு கரண்ட் இல்லைனாலும் என்ன ஆயிரும், ரொம்ப பிரச்சனை ஆயிரும் இல்லையா? ஸோ அப்ப கரண்ட் அப்படிங்கிறது அத்தியாவசியமான ஒன்றா இருக்கு. ஓகேவா? இது எல்லா பொருளாதார நடவடிக்கைகள், தொழில்துறை வளர்ச்சிக்கு மூலாதாரமா இருக்கு. இப்ப ஒண்ணுல ஒரு இடத்துல தொழிற்சாலை இருக்கு, அந்த இடத்துல கரண்ட் போயிடுச்சுன்னா என்ன ஆகும், அந்த வேலை அப்படிங்கிறது நடக்காது இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் நிறைய ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத நம்ம அன்றாட வாழ்க்கையில ஒரு அடிப்படையான விஷயமாவே கரண்ட் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ அது போக நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, புதுப்பிக்கக்கூடிய வளங்கள், புதுப்பிக்க இயலா வளங்கள் அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த இதை தான் இந்த இடத்துல தெளிவா ஒவ்வொன்றா டீட்டெயில்டா கொடுத்துருப்பாங்க. நம்ம அந்த வளங்கள்லாம் என்னன்னு மட்டும் பார்த்துருப்போம், இந்த இடத்துல அதை பத்தி டீட்டெயில்டா கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ புதுப்பிக்க இயலா வளங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா கொடுத்துருப்பாங்க. பாருங்க, நிலக்கரி அப்படிங்கிறது எளிதில் எரியக்கூடிய உயிரின படிமங்கள் கொண்ட ஒரு நீரக கனிமம் அப்படின்னு சொல்றாங்க. நிலக்கரினா என்ன? எளிதில் எரியக்கூடியது, உயிரின படிமங்கள் கொண்ட ஒரு நீரக கனிமம். இது படிவு பாறைகள்ல கிடைக்குது. ஒரு நாட்டோட தொழிற்சாலை வளர்ச்சிக்கு இது மிக இன்றியமையாம இருக்கிறதால கரிம அளவோட அடிப்படையில நிலக்கரிய 4 வகையா இங்க சொல்லியிருப்பாங்க. ஆந்த்ரசைட் அப்படிங்கிறது 80 to 90%, பிட்டுமினஸ் அப்படின்னா 60 to 80%, அடுத்து பழுப்பு நிலக்கரி 40 to 60%, மரக்கறி பாத்தீங்கன்னா 40%க்கும் குறைவா. இந்த மாதிரி பல வகையா பிரிச்சிருப்பாங்க. அதோட பயன்பாடுகளோட காரணமா நிலக்கரிய இந்தியாவோட மிக முக்கியமான ஆற்றல் மூலமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை பாத்தீங்க அப்படின்னா வாயுவாகவும் எண்ணெயாகவும் அனல் மின் சக்தியாகவும் நம்மளால மாற்ற முடியும். நிலக்கரிய வாயுவா, கேஸா, அதுக்கப்புறம் எண்ணெயா, லிக்விடா, அனல் மின் சக்தியா நம்மளால அதை மாற்ற முடியும். இது கூட ரசாயனங்கள், சாயங்கள், உரங்கள், வர்ண பூசுதல், வெடிமருந்துகள் இந்த மாதிரி தயாரிப்புல எல்லாமே நிலக்கரி மூலப்பொருளா பயன்படுது. மூலப்பொருள்னா என்ன? இன்புட் கொடுக்கறது தான். ஓகேவா? ஸோ அதை வச்சு நம்ம தயாரிக்கிறது தான். அடுத்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் காணப்படக்கூடிய நிலக்கரி வயல்கள் எங்கெங்க இருக்கு அப்படின்னா கோண்ட்வானா தொடர் பாறைகள் இருக்கு இல்லையா, அது கூட தொடர்புடையது. கோண்ட்வானா தொடர் பாறைகள் இது பாத்தீங்கன்னா தீபகற்ப இந்திய பகுதிகளில் அதிகமா இருக்கக்கூடியது. நாட்டோட மொத்த நிலக்கரி படிவுகளை 90% ஜார்க்கண்ட், ஒடிசா, மேற்கு வங்காளம், மத்திய பிரதேச மாநிலங்கள்ல இருக்கு. ஓகேவா? ஸோ 2% நிலக்கரி 3ஆம் நிலை காலத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. அஸ்ஸாம் மற்றும் ஜம்மு காஷ்மீர்ல இந்த வகை அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஜார்க்கண்ட் மாநிலத்துல இந்தியாவில் அதிக நிலக்கரி உற்பத்தி செய்யறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து சத்தீஸ்கர், மேற்கு வங்காளம், மத்திய பிரதேசம், ஆந்திர பிரதேசம், மகாராஷ்டிரா மாநிலங்கள்ல நிலக்கரி உற்பத்தி எல்லாமே முக்கிய பங்கு வகிக்குது. ஸோ எந்தெந்த மாநிலங்கள்ல அந்த இது இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து தென்மேற்கு தீபகற்ப இந்திய பகுதிகளில் குறிப்பா தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா மாநிலங்கள்ல பழுப்பு நிலக்கரி படிவுகள் இருக்கு. பழுப்பு நிலக்கரி படிவுகள் எங்கெங்க இருக்கு? தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா. ஓகேவா? அடுத்து இந்திய நிலக்கரி அமைச்சகம் அப்படிங்கிறது நிலக்கரி அகழாய்வு மற்றும் உற்பத்தி மேம்பாட்டு கொள்கைகளை முடிவு செய்யுது. ஓகேவா? ஸோ இந்தியாவோட
இந்திய நிலக்கரி அமைச்சகம் அப்படிங்கிறது நிலக்கரி அகழாய்வு மற்றும் உற்பத்தி மேம்பாட்டு கொள்கைக்கு முடிவு செய்யுது. இந்திய நிலக்கரி நிறுவனம், இந்திய தேசிய பழுப்பு நிலக்கரி நிறுவனம் மற்றும் சிங்கரேனி கொலாரெசிஸ் நிலக்கரி நிறுவனம் ஆகியன அமைச்சகத்தின் கீழ் பொதுத்துறை நிறுவனங்கள். ஸோ அந்த அமைச்சகம், இந்திய நிலக்கரி அமைச்சகம் இருக்கு இல்லையா, அதன் கீழே இருக்கக்கூடியது CIL, NLCIL, SCCL. ஓகேவா, இது எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்திய அரசால் நிர்வகிக்கப்படக்கூடிய இந்திய நிலக்கரி நிறுவனம் மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய கொல்கத்தாவை தலைமையிடமாக கொண்டிருக்கு. ஓகேவா, ஸோ இந்திய நிலக்கரி நிறுவனம் எதை தலைமையிடமா கொண்டிருக்கு? கொல்கத்தாவை தலைமையிடமா கொண்டிருக்கு. அடுத்து ரெண்டாவது பெட்ரோலியம் கச்சா எண்ணெய். பெட்ரோலியம் அப்படிங்கிற சொல் பெட்ரோ அப்படிங்கிற சொல்லுல இருந்தும் ஓலியம் அப்படிங்கிற சொல்லும் ரெண்டும் சேர்ந்து கொண்டு வந்தது தான். அந்த ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா லத்தீன் சொற்கள். பெட்ரோ அப்படிங்கிறதுக்கு பாறை அப்படிங்கிற பொருளும், ஓலியம் அப்படிங்கிறதுக்கு எண்ணெய் அப்படிங்கிற பொருளும் இருக்கு. அப்ப பெட்ரோ, ஓலியம் இது ரெண்டுமே லத்தீன் சொற்கள். இது ரெண்டும் சேர்ந்து தான் பெட்ரோலியம் அப்படின்னு நம்ம சொல்றோம். பெட்ரோலியம் அப்படிங்கிறது புவியில பாறை படிவுகள் இருக்கு இல்லையா, அதுல பெறக்கூடிய எண்ணெய். இது வந்து தாது எண்ணெய் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 90 to 95% நீரக கரிமமும் மீதம் இருக்கக்கூடிய 5 to 10% ஆக்சிஜன், ஹைட்ரஜன், கந்தகம், கரிம உலோகங்களும் இதுல இருக்கக்கூடியது. ஓகேவா, இது எளிதில் எரியக்கூடிய ஒரு திரவம். பெட்ரோல் பத்தி நமக்கு தெரியும் இல்லையா, ஸோ டக்குன்னு எரிஞ்சிடக்கூடியது. இது வந்து லிக்விடா தான் இருக்கும். அப்ப இது வந்து 90 to 95% நீரக கரிமம் இருக்கு. மீதம் இருக்கக்கூடிய 5 to 10% ஆக்சிஜன், ஹைட்ரஜன், கந்தகம், கரிம உலோகங்கள் இது எல்லாமே இருக்கு. பெட்ரோலியம் பார்த்தீங்க அப்படின்னா எரிசக்தி உற்பத்திக்கும், வாகனங்கள், வானூர்திகள், கப்பல்கள், ரயில்களுக்கு எரிபொருளாகவும் பயன்படுது. மசகு எண்ணெய், மண்ணெண்ணெய், களிம்புகள், தார், சோப்பு, டெர்லின், மெழுகு இந்த மாதிரி பொருட்கள் உற்பத்தி செய்யறதுக்கும் பயன்படுது. இந்தியாவில் கச்சா எண்ணெய் பார்த்தீங்க அப்படின்னா கடற்கரை பகுதிகளிலும் உள்நாட்டு பகுதிகளிலும் கிடைக்கும். ஓகேவா, அடுத்து பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் MOP&NG அப்படிங்கிறது இந்திய அரசாங்கத்தின் கீழே இயங்கக்கூடிய ஒரு அமைச்சகம். இந்த அமைச்சகம் ஆய்வு செய்தல், உற்பத்தி, சுத்திகரித்தல், விநியோகம், ஏற்றுமதி, இறக்குமதி, எண்ணெய் பாதுகாப்பு, இயற்கை எரிவாயு, பெட்ரோலிய உற்பத்தி பொருள் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே பொறுப்பு ஏற்கிறது எது? பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம். இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த அமைச்சகம் ஆய்வு செய்து, உற்பத்தி செய்து, சுத்திகரிக்குது, விநியோகம் பண்ணுது, ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுது, எண்ணெய் பாதுகாப்பு பண்ணுது, இயற்கை எரிவாயு, பெட்ரோலிய உற்பத்தி பொருள் எல்லாத்துக்குமே அது வந்து பொறுப்பு வகிக்குது. அடுத்து இயற்கை எரிவாயு. இயற்கை எரிவாயு பார்த்தீங்கன்னா பொதுவா பெட்ரோலிய பகுதிகளோட இணைந்து காணப்படக்கூடியது. இது இயற்கையா உருவாகக்கூடிய ஒரு நீர்ம கரிம வாயு. ஓகேவா, ஸோ இயற்கை எரிவாயு அப்படிங்கிறது நீர்ம கரிம வாயு, இயற்கையாக உருவாகக்கூடியது. இது பார்த்தீங்க அப்படின்னா மீத்தேன் வாயுவாகவும், பல்வேறு அளவில் இருக்கக்கூடிய மதுக்கரியம், சிறிய அளவில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன் மற்றும் நைட்ரஜன் சல்பைடு கலந்த கலவையா இருக்கும். ஸோ மீத்தேன் வாயு, மதுக்கரியம், கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன் சல்பைடு இந்த மாதிரி இருக்கக்கூடிய கலவையா இருக்கும். இது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடியே அழிஞ்சு போன புதையுண்ட தாவரங்கள், விலங்குகள் இதெல்லாமே இருக்கும் இல்லையா, அதெல்லாமே அதிக வெப்பம், அதுக்கப்புறம் அதிக அழுத்தம் காரணமா மட்குது இல்லையா, அதன் மூலியமாக உண்டாகக்கூடிய ஒரு வாயு தான் இயற்கை எரிவாயு அப்படின்னு சொல்றோம். ஓகேவா, ஸோ டக்குன்னு இதெல்லாமே கிடைச்சிடாது. ஓகேவா, இது பார்த்தீங்க அப்படின்னா வெப்பப்படுத்துதலுக்கும் அதுக்கப்புறம் சமையலுக்கும் மின் உற்பத்திக்கும் ஆதாரமா இருக்கு. மேலும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாகனங்களுக்கு எரிபொருளாகவும், நெகிழிகள் உற்பத்தி, வியாபார முக்கியத்துவம் வாய்ந்த கரிம ரசாயன பொருட்கள் தயாரிக்கிறதுக்கும் இது வந்து பயன்படுது. ஓகேவா, அதுக்கப்புறம் பாருங்க கடற்கரையில் இருக்கக்கூடிய எண்ணெய் வயல்கள், நிலப்பகுதியில் இருக்கக்கூடிய எண்ணெய் வயல்கள் அப்படின்னு ரெண்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாமே டேட்டாஸ். பாருங்க மும்பை ஹை எண்ணெய் வயல் 65% இதுதான் பெருசு. பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு, திரிபுரார், சில்சாகர் மாவட்டம் அசாம்ல இருக்கக்கூடியது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா குஜராத் கடற்கரை, இது ரெண்டாவது பெரியது. பேசன் எண்ணெய் வயல் மும்பை ஹையின் தென்பகுதி. அலியாபத் எண்ணெய் வயல் பவுநகரின் தென்பகுதி. அந்தமான் நிக்கோபரின் உட்பகுதிகள், மன்னார் வளைகுடா, காம்பே, லூனி பகுதிகள் இது எல்லாமே கடற்கரையில் அமைந்திருக்கக்கூடிய எண்ணெய் வயல்கள். இதுவே நிலப்பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய எண்ணெய் வயல்கள் பார்த்தீங்கன்னா பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு, திப்ருகார், சில்சாகர் மாவட்டம் அஸ்ஸாம்ல இருக்கக்கூடிய மாவட்டங்கள். திக்பாய் எண்ணெய் வயல் நாட்டின் மிக பழமையான எண்ணெய் வயல். ஸோ நாட்டின் மிக பழமையான எண்ணெய் வயல் எது? திக்பாய் எண்ணெய் வயல். நாகர்காட்டியா எண்ணெய் வயல் பார்த்தீங்கன்னா திக்பாய்க்கு தென்மேற்கு பகுதியில் இருக்கு. மோரான் ஹக்ரிஜன் எண்ணெய் வயல் பார்த்தீங்கன்னா
காட்டியாவின் தென்மேற்கு பகுதி, இதோட தென்மேற்கு பகுதி இது, இதோட தென்மேற்கு பகுதி இது. ஓகேவா. அடுத்து ருத்ரசாகர் லாவா எண்ணெய் வயல்கள் பாத்தீங்கன்னா அஸ்ஸாம் மாநிலத்துல சிப்சாகர் மாவட்டம். சிப்சாகர் பாத்தீங்கன்னா சில்சாகர், சிப்சாகர். இது அடுத்து பாத்தீங்கன்னா சர்மா பள்ளத்தாக்கு, இது மணிப்பூர்ல இருக்கக்கூடியது. ஓகேவா. அடுத்து இங்க கொடுத்துருப்பாங்க பாருங்க, புதுப்பிக்க முடியாத வளங்கள். ஸோ இந்தியாவில் எந்தெந்த இடத்துல இருக்குன்னு பாருங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடியது அணுக்கரு உலை. ஓகேவா. ஸோ இது பார்த்தீங்கன்னா அணுக்கரு உலை, இது பார்த்தீங்கன்னா இயற்கை எரிவாயு, இது பெட்ரோல், இது இந்த இது இருக்கு இல்லையா, இது பெட்ரோல். அடுத்து இது பார்த்தீங்கன்னா நிலக்கரி. ஓகேவா. அடுத்து கெயில் பாருங்க. கெயில் நிறுவனம் இந்திய இயற்கை எரிவாயு நிறுவனமானது மத்திய அரசாங்கத்தால் நிர்வகிக்கப்படக்கூடிய ஒரு நிறுவனம். இது இயற்கை எரிவாயு உற்பத்தி விநியோகம் செய்யக்கூடிய நிறுவனங்கள்ல ஒரு மிகப்பெரிய நிறுவனமாகவும், இதோட தலைமையிடம் பார்த்தீங்க அப்படின்னா புதுடெல்லியில இருக்கு. ஓகேவா. ஸோ கெயில் நிறுவனம், இதுக்கு முன்னாடி செயில் அப்படிங்கிறது பார்த்துப்போம், அது வந்து இரும்பு எஃகு தாது அந்த இதுல வந்துடும். இது வந்து கெயில். இது பாத்தீங்கன்னா மத்திய அரசால நிர்வகிக்கப்படக்கூடிய ஒரு நிறுவனம். இது இயற்கை எரிவாயு உற்பத்திக்கும் விநியோகம் செய்யறதுக்கும் ஒரு நிறுவனமா இருக்கு. இது மிகப்பெரிய நிறுவனம். ஓகேவா. இதோட தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னா புதுடெல்லியில இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா வட இந்திய பகுதிகளில் அதிக அளவிலான 3ஆம் நிலை பாறைகள் மற்றும் மண்டல்மண் படிவுகளை இது வந்து கொண்டு இருக்கு. ஒரு காலத்துல ஆழம் குறைந்த கடலுக்கு அடியில இருக்கக்கூடிய படிவுகள், எண்ணெய் மற்றும் இயற்கை வாயு படிவுகள் இதெல்லாமே உருவாக்கி கிடைச்சது. அதிக அளவிலான இயற்கை எரிவாயு மும்பை ஹை மற்றும் பேசன் எண்ணெய் வயல் பகுதிகளில் காணப்படுது. ஓகேவா. அடுத்து சிஎன்ஜி, அழுத்தப்பட்ட இயற்கை எரிவாயு. சிஎன்ஜி அப்படிங்கிறது மிக அழுத்தத்துடன் அடைக்கப்பட்ட மீத்தேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது பாத்தீங்க அப்படின்னா பெட்ரோல், டீசல், திரவ பெட்ரோல் எரிவாயு இருக்கு இல்லையா, இதுக்கு பதிலா பயன்படுத்தக்கூடிய ஒரு எரிபொருள். பெட்ரோல், டீசல், திரவ பெட்ரோலிய எரிவாயுக்கு பதிலா பயன்படுத்தக்கூடியது சிஎன்ஜி அப்படின்னு சொல்லலாம். இது காற்றை விட ரொம்ப லேசா இருக்கும், அதிக வேகமா பரவக்கூடிய தன்மை இருக்கும், விரைவில் மறைஞ்சு போயிடும். இதனால மற்ற எரிபொருள்களை விட இது வந்து ஆபத்து குறைவானதான். விவசாய கழிவுகள்ல இருந்து எடுக்கப்படக்கூடிய உயிரிவாயு புதுடெல்லி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகமதாபாத், மும்பை, பூனா, கொல்கத்தா, லக்னோ, கான்பூர், வாரணாசி இந்த மாதிரி நகரங்கள்ல வாகனங்களுக்கு பயன்படுத்துவது அதிகரித்து வருது. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி உயிரிவாயு அப்படிங்கிறது இந்த புதுடெல்லி, அகமதாபாத், மும்பை, பூனா, கொல்கத்தா, லக்னோ, கான்பூர், வாரணாசி இந்த பகுதி எல்லாமே அதிகமா பயன்படுத்திட்டு வராங்க. அடுத்து பாத்தீங்கன்னா குஜராத், அஸ்ஸாம், தமிழ்நாடு, நெய்பல்லத்தூர், அதுக்கப்புறம் மங்கமடம், தஞ்சாவூர், திரிபுரா, ராஜஸ்தான், ஆந்திர பிரதேசம், பஞ்சாப், மேற்கு வங்காளம் இந்த மாதிரி மாநிலங்கள்ல இயற்கை எரிவாயு கண்டறியப்பட்டிருக்கு. அடுத்து பாருங்க மரபுசார் ஆற்றல் வளங்கள். ஓகேவா. இது பாத்தீங்க அப்படின்னா அனல் மின் சக்தி அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒவ்வொன்றா கொடுத்துருப்பாங்க. அனல் மின் சக்தி, அணுமின் சக்தி இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. மரபுசார் ஆற்றல் வளங்கள் அப்படிங்கிறது உயிரின படிமங்கள் இருக்கு இல்லையா, நிலக்கரி, பெட்ரோலியம், டீசல், இயற்கை எரிவாயு இந்த மாதிரி இருக்கக்கூடியதுல இருந்து தயாரிக்கக்கூடியதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அனல் மின் சக்தி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. ஸோ அனல் மின் சக்தினா என்ன, உயிரின படிமங்களா இருக்கக்கூடிய நிலக்கரி, பெட்ரோலியம், டீசல், இயற்கை எரிவாயு இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, அதன் மூலியமா தயாரிக்கக்கூடிய மின்சாரம் தயாரிக்கிறாங்க அப்படின்னா அதை தான் அனல் மின் சக்தி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தேசிய அனல் மின் நிறுவனம் பார்த்தீங்க அப்படின்னா NTPC. ஓகேவா. ஸோ NTPC 1975 வருஷம் தொடங்கியிருக்காங்க. ஸோ NTPC எப்போ தொடங்கினாங்க, 1975 தொடங்கினாங்க. NTPCனா என்ன, தேசிய அனல்மின் நிறுவனம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தேசிய அனல்மின் நிறுவனத்தின் கீழ் பார்த்தீங்க அப்படின்னா 13 நிலக்கரி சார் அனல்மின் திட்டங்களும் 7 இயற்கை எரிவாயு திரவ எரிபொருள் சார்ந்த அனல்மின் திட்டங்களும் அஸ்ஸாம், பீகார், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், மிசோரம் மற்றும் மேற்கு வங்காளம் இந்த மாதிரி மாநிலங்கள்ல எல்லாமே செயல்பட்டு வருது. ஓகேவா. 13 நிலக்கரி சார் அனல்மின் திட்டம், 7 இயற்கை எரிவாயு திரவ எரிபொருள் சார்ந்த அனல்மின் திட்டம். அடுத்து நெய்வேலி, மேட்டூர், தூத்துக்குடி, எண்ணூர் இதெல்லாமே தமிழ்நாட்டோட முக்கிய அனல்மின் நிலையங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி எல்லாமே வேற வேற மாநிலங்கள் பார்த்தோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நெய்வேலி, மேட்டூர், தூத்துக்குடி மற்றும் எண்ணூர் இந்த பகுதியில் எல்லாமே அனல்மின் நிலையம், அனல்மின் சக்தி அப்படிங்கிறது இருக்கு. ஓகேவா. அடுத்து அணுசக்தி, அணுக்கரு பிளவு இல்லைன்னா இணையக்கூடிய அந்த இடம் இருக்கு இல்லையா, ஸோ அணுக்கருவை வந்து
ஒண்ணு பிளக்கிறது இல்லைன்னா ஜாயின் பண்றது. இந்த மாதிரி நடக்கும்போது வெளிப்படக்கூடிய ஆற்றலை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிச்சோம் அப்படின்னா அது வந்து அணு மின்சாரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். யுரேனியம், தோரியம் இந்த மாதிரி தாதுக்கள்ல இருந்து அணுசக்தி அப்படிங்கிறது பெறுறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்தியாவில் முதல் அணுமின் நிலையம் எப்ப வந்துச்சு அப்படின்னா 1969 வருஷம் மும்பைக்கு அருகில் இருக்கக்கூடிய தாராப்பூர்ல நிறுவனாங்க. ஓகேவா? ஸோ எந்த வருஷம் முதல் அணுமின் நிலையம் அப்படிங்கிறது 1969 வருஷம் மும்பைக்கு பக்கத்துல தாராப்பூர் அப்படிங்கிற அந்த இடத்துல நிறுவி இருக்காங்க. அதுக்கப்புறம் ராஜஸ்தான் மாநிலத்துல கோட்டாவிற்கு அருகில் இருக்கக்கூடிய ரவத்பட்டா அப்படிங்கிற இடத்துல வந்து அணுமின் நிலையங்கள் ஏற்படுத்தியிருக்காங்க. ஓகேவா? ஸோ 100 மெகாவாட் 335 மெகாவாட் அப்படிங்கிறது ஏற்படுத்தியிருக்காங்க. அடுத்து பாருங்க, இந்திய அணுமின் சக்தி நிறுவனம் NPCIL அப்படிங்கிறது இந்தியாவில் ஒரு பொதுத்துறை நிறுவனம். ஓகேவா? ஸோ பொதுத்துறை நிறுவனம், தனியார் நிறுவனம் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா கேள்வி வந்து அது எந்த துறை நிறுவனம் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இது மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய மும்பையை தலைமையிடமாக கொண்டு இயங்கக்கூடிய ஒரு அரசு நிறுவனம். இந்த நிறுவனத்துல அணுமின் சக்தி உற்பத்திக்கான பொறுப்பை வந்து இது வந்து வைக்குது. ஸோ இந்திய அணுமின் சக்தி நிறுவனம் அப்படிங்கிறது NPCIL. இது இந்தியாவோட ஒரு பொதுத்துறை நிறுவனம். மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய மும்பையை தலைமையிடமா இது வந்து கொண்டு இயங்குது, ஒரு இந்திய அரசு நிறுவனம். ஓகேவா? அடுத்து இந்தியாவோட புதுப்பிக்கத்தக்க வளங்கள் கொடுத்துருப்பாங்க பாருங்க. காற்றாலை, சூரிய ஆற்றல், கடல் அலைகள் மற்றும் ஓத சக்தி. ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சோலார் சூரிய ஆற்றலை வச்சு பண்றது. இது பார்த்தீங்கன்னா காற்றாலை அந்த இது இருக்கு இல்லையா, அந்த வைன் வச்சு அதை வச்சு செய்யறது. கடல் அலை, ஓத அலைகள் இதை வச்சு செய்யறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுவும் மின்சாரம் தயாரிக்க பயன்படுது. ஒரு நிமிஷம். தமிழ்நாட்டில் கல்பாக்கம் 440 மெகாவாட் மற்றும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூடங்குளம் 2000 மெகாவாட்லையும் உற்பத்தி. உத்தரப்பிரதேசத்தில் நரோரா 235 மெகாவாட், கர்நாடகாவில் கைகா 235 மெகாவாட், குஜராத்தில் காக்கராபாரா 235 மெகாவாட். இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துலையும் எது இருக்கு, அணுமின் நிலையங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதுப்பிக்கக்கூடிய வளங்கள். புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் பார்த்தீங்கன்னா இப்பதான் மேலே காட்டினேன் இல்லையா, அந்த இந்திய மேப்ல பார்த்தோம் இல்லையா, அதுதான். நீர்மின் சக்தி பார்த்தீங்கன்னா ஓடக்கூடிய நீர்ல இருந்து தயாரிக்கிறாங்க. நீர்மின் சக்தி நீர்ல இருந்து தயாரிக்கக்கூடியது, அது ஓடும் நீர்ல இருந்து தயாரிக்கிறாங்க. இந்த மின்சக்தி பார்த்தீங்கன்னா மாசற்ற பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மின்னாற்றலா கருதுறாங்க. ஸோ நீர்மின் சக்தி பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்தது. நீர்மின் சக்தி பார்த்தீங்கன்னா உலக மின் தேவையில 7% பூர்த்தி செய்யுது. உலக மின் தேவையில. ஓகேவா? இந்தியாவில் உலக மின் தேவையில 7% நீர்மின் சக்தி அப்படிங்கிறது பூர்த்தி செய்து. புதுப்பிக்கக்கூடிய வளத்துல இருந்து பெறப்படுறதால மற்ற மின்சார ஆற்றல்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது குறைந்த உற்பத்தி செலவு உடையதா இது வந்து இருக்கு. இது தேவைக்கு ஏற்ப உற்பத்தியை உடனடியாக அதிகரிக்கவோ இல்லைன்னா குறைக்கவோ செய்யலாம். ஓகேவா? ஸோ ஏன்னா இது வந்து நம்ம வந்து எதுல இருந்து எடுக்கிறோம், இயற்கையில இருந்து எடுக்கிறோம். அது போக வந்து புதுப்பிக்கக்கூடிய வளங்கள். அப்ப நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதிகமாகவும் உற்பத்தி செஞ்சுக்கலாம், கம்மியாகவும் உற்பத்தி செஞ்சுக்கலாம். இந்தியாவில் முதல் நீர்மின் நிலையம் எப்ப வந்தது அப்படின்னா 1897 வருஷம் டார்ஜிலிங்ல நிறுவனாங்க. இது இந்திய தேசிய நீர்மின் சக்தி நிறுவனம் ஃபரிதாபாத்ல இருக்கு. ஓகேவா? ஸோ இந்திய தேசிய நீர்மின் சக்தி நிறுவனம் எங்க இருக்கு அப்படின்னா ஃபரிதாபாத்ல இருக்கு. இந்தியாவோட முதல் நீர்மின் நிலையம் 1897 வருஷம் டார்ஜிலிங்ல நிறுவினாங்க. அடுத்து சூரிய ஆற்றல் சக்தி. சூரிய சக்தி இல்லைன்னா சூரிய ஆற்றல் சக்தின்னு சொல்லலாம். சோலார் இருக்கு இல்லையா, அதுதான். சூரிய ஆற்றல் அப்படிங்கிறது சூரிய ஒளிய ஒளி மின்னழுத்த கலன் மூலமா இல்லைன்னா செறிவூட்டப்பட்ட சூரிய சக்தி மூலமா மின்னாற்றலா மாற்றுறாங்க இல்லையா, அதற்கு பேரு தான் பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்றோம், அந்த மாதிரி தயாரிக்கிறது தான் சூரிய ஆற்றல் அப்படின்னு சொல்றோம். சூரிய ஒளிக்கற்றைகள் வில்லைகள் இல்லைன்னா கண்ணாடிகள் கொண்டு என்ன பண்றாங்க அப்படின்னா சிறிய ஒளிக்கற்றையா ஒரு களத்தின் மீது வந்து இதை குவிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ வில்லைகள் இல்லைன்னா கண்ணாடிகள் கொண்டு சூரிய ஒளிக்கற்றைகள் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு களத்தின் மேல வந்து குவிக்கிறாங்க. அடுத்து மின் அழுத்திகள், ஒளி மின் அழுத்த விளைவு, இந்த செயல்பாட்டின் மூலமா சூரிய ஒளியை மின்சாரமா மாத்துறாங்க. ஓகே, ரொம்ப சிம்பிளா சொல்லலாம், சூரிய ஒளியை மின்சாரமா மாத்துறது தான் சூரிய ஆற்றல், சூரிய சக்தி அப்படின்னு சொல்லுவோம். இந்தியாவோட சூரிய சக்தி நிறுவனம் பார்த்தீங்கன்னா புதுடெல்லியை தலைமையிடமா கொண்டு இருக்கு. மின் விநியோகம், சந்தைப்படுத்துதல், வீடுகள், நிறுவனங்கள், தொழிற்சாலைகளுக்கு தேவையான பல்வேறு வகையான வெப்ப ஆற்றலை வழங்குறதால
சூரிய வெப்ப ஆற்றல் இருக்கு இல்லையா, சோ அத திட்டத்தின் மூலியமா பாத்தீங்கன்னா முக்கிய பல்நோக்கங்கள் இதை வந்து நம்ம சொல்லலாம். இதனை வந்து மரபுசாரா எரிசக்தி வள அமைச்சகம் செயல்படுத்தி வருது. MNES மரபுசாரா எரிசக்தி வள அமைச்சகம் தான் இந்த சூரிய ஆற்றல் இருக்கு இல்லையா அதை வந்து செயல்படுத்தி வருது. சூரிய ஆற்றல் பாத்தீங்க அப்படின்னா நீர் கொதிகலன்கள், குளிர்சாதன பெட்டிகள், உலர்பான்கள், தெருவிளக்குகள், சமையல், நீரேற்றுதல், மின்சார உற்பத்தி, மின் அழுத்திகள், அழகு நிலையங்கள், இது எல்லாத்துலயுமே சூரிய ஆற்றலை பயன்படுத்துறாங்க. சோலார் எல்லா இடத்துல போட்டிருக்கிறத நீங்க பார்த்துருக்கலாம். ஓகேவா. ஸோ அடுத்து ஆந்திர பிரதேசம், குஜராத், ராஜஸ்தான், மகாராஷ்டிரம், மத்திய பிரதேசம் இந்த மாதிரி மாநிலங்கள்ல அதிக அளவு மின்சாரம் பார்த்தீங்கன்னா சூரிய ஒளியில இருந்து தான் உற்பத்தி செய்யறாங்க. ஓகேவா. அடுத்து காற்று சக்தி, காற்றை வச்சு இந்த காற்றாலை இருக்கும் இல்லையா அந்த இதை வச்சு செய்யறது. காற்று வீச்சு அல்லது உந்துதலால் ஏற்படக்கூடிய ஆற்றலை காற்று விசை சுற்றுக்கலன்கள் இருக்கு இல்லையா, அந்த கலன் இருக்கும் இல்லையா ரொம்ப பெருசா இருக்கும், அந்த இதை வச்சு அதோட உதவியால மின்சாரமா மாத்துறதுக்கு பேர் தான் காற்றாலை மின்சாரம் அப்படின்னு சொல்றாங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு மலிவான மாசற்ற ஆற்றல் வளம். ஓகேவா. ஸோ இது ரொம்ப ப்ரைஸ் கம்மி. ஓகேவா. ஸோ மலிவான மாசற்ற ஆற்றல் வளம் அப்படின்னு காற்று சக்தியை சொல்லலாம். காற்றாலை மின்சாரம் பார்த்தீங்கன்னா நீர் ஏற்றுறதுக்கு, கப்பல்களை இயக்கிறதுக்கு எல்லாமே பயன்படுது. காற்று சக்தி மிக அதிகமாக கிடைக்கக்கூடியது, புதுப்பிக்கக்கூடியது, அனைத்து பகுதிகளிலும் பரவி இருக்கக்கூடியது, சுத்தமானது, மாசற்ற புவி மண்டலத்துல வெப்பமயமாக்கக்கூடிய வாயுக்களை வெளிப்படுத்தாத ஒரு வளம் அப்படின்னு சொல்றோம். காற்றாலை நிறுவனம் வந்து வைக்கிறதுக்கு இடம் வந்து ரொம்ப பெருசா தேவைப்படணுங்கிற அவசியம் கிடையாது, கம்மியா இருந்தாலே போதுமானதுதான். ஓகேவா. இந்தியாவிலேயே அதிக அளவு காற்றாலையை கொண்டிருக்கக்கூடிய மாநிலமா தமிழ்நாடு தான், நம்ம தான் இருக்கோம். ஓகேவா. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முப்பந்தல், பெருங்குடி பகுதி உலகிலேயே அதிக காற்றாலைகள் கொண்ட பெரிய காற்றாலை பண்ணை. ஓகேவா. ஸோ உலகிலேயே, இந்தியாவில் கிடையாது, உலகிலேயே அதிகமான காற்றாலைகள் கொண்ட பெரிய காற்றாலை பண்ணை என்ன அப்படின்னா முப்பந்தல் பெருங்குடி பகுதி இருக்கு இல்லையா அந்த இடத்தான், கன்னியாகுமரி மாவட்டம். அடுத்து இந்தியாவில் காற்றாலை மின் உற்பத்தி பார்த்தீங்கன்னா 1986 வருஷம் முதல்ல குஜராத்தில் இருக்கக்கூடிய கடற்கரை பகுதியான ஓஹா, மகாராஷ்டிரா கடற்கரை பகுதியான ரத்னகிரி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடற்கரை பகுதியான தூத்துக்குடி 55 கிலோவாட் உற்பத்தி திறனோட நிறுவப்பட்ட காற்றாலைகள் பார்த்தீங்க அப்படின்னா அப்பதான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேவா. எங்கெங்க? குஜராத்ல, மகாராஷ்டிரால, தமிழ்நாட்டுல. ஓகே. இந்த இடத்துல எல்லாம் தான் ஸ்டார்டிங்ல 1986 காற்றாலை மூலயமா மின் உற்பத்தி தயாரிக்கிறதுக்கு ஆரம்பிச்சாங்க. அடுத்து சில வருடங்கள்லயே பாத்தீங்க அப்படின்னா எல்லா பக்கமும் அது வந்து பரவிடுச்சு. இந்தியா உலக அளவுல காற்றாலை திறன் கொண்ட நாடுகள்ல 4வது பிளேஸ்ல இருக்கு, 4th பிளேஸ்ல காற்றாலை உற்பத்தியில நம்ம இருக்கோம். அடுத்து தேசிய காற்றாற்றல் நிறுவனம் NIEW. இது பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கக்கூடிய இந்த நிறுவனம் சென்னையில இருக்கு. 1998 வருஷம் தன்னாட்சி நிறுவனமா இது பாத்தீங்கன்னா புதிய மற்றும் புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் வளங்கள் அமைச்சக நிர்வாகத்தின் கீழ் ஏற்படுத்தப்பட்டது. ஓகேவா. ஸோ தன்னாட்சி நிறுவனமா தான் இதை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. இதோட பணிகள் பாத்தீங்கன்னா காற்று வள மதிப்பீடு ஆய்வு மற்றும் சான்றளித்தல். ஓகேவா. ஸோ அதை வந்து மதிப்பீடு செய்யறது, அதுக்கான சர்டிபிகேட் கொடுக்குறது, இதுதான் பாத்தீங்க அப்படின்னா தேசிய காற்றாற்றல் நிறுவனத்தோட வேலை. அது வந்து சென்னையில இருக்கு. 1998 வருஷம் தன்னாட்சி நிறுவனமா கொண்டு வந்தாங்க. அடுத்து பாருங்க உயிரி சக்தி அப்படின்னா விலங்குகளோட கழிவுகள், சமையல் கழிவுகள், ஆகாய தாமரை கழிவுகள், வேளாண் கழிவுகள், நகர கழிவுகள், இந்த மாதிரி கழிவுகள்ல இருந்து பெறக்கூடிய அந்த இதுதான் பாத்தீங்கன்னா மின்சக்தி தான் பாத்தீங்கன்னா உயிரி சக்தி அப்படின்னு சொல்றோம். இது வந்து மாசற்ற மலிவான ஒரு எரிசக்தி வளம் அப்படின்னு சொல்லலாம். உயிரி எரிசக்தி பாத்தீங்கன்னா பெரும்பாலும் எங்க பயன்படுத்துறாங்க அப்படின்னா வீட்டு உபயோகங்களுக்கு பயன்படுத்துறாங்க. அடுத்து ஓத மற்றும் அலை சக்தி. இது வந்து கடல் ஓதங்கள், கடல் அலைகள், இந்த மாதிரி அந்த வள ஆதாரங்கள் இருக்கு இல்லையா அதுல இருந்து மின்னாற்றல் தயாரிக்கப்படுறது தான் நம்ம ஓத மற்றும் அலை சக்தின்னு சொல்றோம். காம்பே வளைகுடா ஓத சக்தி உற்பத்திக்கு மிக உகந்த இடமா இருக்கு. இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கட்ச் வளைகுடா பகுதி, காம்பே வளைகுடா பகுதி அது வந்து அதிகமா இருக்கு. அதுக்கப்புறம் கட்ச் வளைகுடா பகுதி 1000 மெகாவாட், சுந்தரவன பகுதி 100 மெகாவாட்ஸ். இந்த மாதிரி இது எல்லாமே ஓத மற்றும் அலை சக்தியை கொண்டு மின்சாரம் தயாரிக்கிறாங்க. அடுத்து 150 கிலோவாட் உற்பத்தி திறன் கொண்ட அலை சக்தி பாத்தீங்க அப்படின்னா எங்க இருக்கு அப்படின்னா திருவனந்தபுரத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய விழுஞ்சம் அப்படிங்கிற பகுதியில கொண்டு வந்திருக்காங்க. 150 கிலோவாட் உற்பத்தி திறன் கொண்ட அந்த சக்தி வந்து அந்த நிறுவனம் எங்க இருக்கு? திருவனந்தபுரத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விழுஞ்சம் அப்படிங்கிற இடத்துல இருக்கு. இதே மாதிரி இன்னொரு ஆலை அந்தமான் நிக்கோபார் தீவுக்கு அருகில வந்து நிறுவியிருக்காங்க. கடல் அலைன்னா என்ன? அந்த கடல் அலை ஓத சக்தி அதுல இருக்கக்கூடிய ஈரப்பதம் இதை வச்சுதான் அப்ப கடல்ல தான் கடலுக்கு பக்கத்துலதான் சேர்ந்த மாதிரிதான் அது கண்டிப்பா இருக்கும் இல்லையா. அடுத்து பாத்தீங்கன்னா தொழிலகங்கள். ஸோ இதெல்லாமே கனிமங்கள்,
ஆற்றல் மூலங்கள் இது எல்லாமே புதுப்பிக்கக்கூடியது, புதுப்பிக்க இயலாது, கனிமங்கள், உலோக கனிமங்கள், அலோக கனிமங்கள் இது எல்லாமே பார்த்தோம். அடுத்து பாத்தீங்கன்னா தொழிலகங்கள். ஓகேவா, தொழிலகங்கள் பாத்தீங்க அப்படின்னா மூலப்பொருட்கள் இயந்திரங்களோட உற்பத்தியின் மூலமா, அதாவது ஒரு பொருள் இருக்கு, ஒரு இன்புட் அனுப்புறோம், அந்த இன்புட்டை மெஷின்ஸ் வச்சு நம்ம வந்து வேற ஒரு பொருளா அவுட்புட்டா கொண்டு வர்றோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி மாத்தக்கூடிய இடத்துக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா தொழிலகங்கள் அப்படின்னு சொல்றோம். தொழிற்சாலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். இந்த துறை பாத்தீங்கன்னா மதிப்பு கூட்டுத்துறை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது வந்து எந்த தொழில வரும், இரண்டாம் நிலை தொழில வரும். முதல் நிலை தொழில் பாத்தீங்கன்னா பொருளாதாரத்துல படிச்சிருப்போம். முதல் நிலை தொழில் வேளாண்மை சார்ந்தது, இரண்டாம் நிலை தொழில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொழில்துறை சார்ந்ததுலயே அந்த இடத்துல உங்களுக்கு வரும். இதை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா மதிப்பு கூட்டுத்துறை அப்படின்னு நம்ம சொல்லலாம். மூலப்பொருட்கள் கிடைக்கக்கூடிய ஆதாரங்கள் இருக்கு இல்லையா, அதை பொறுத்து நம்ம 3 வகையா பிரிக்கலாம். என்னென்ன அப்படின்னா வேளாண் சார்ந்த தொழிலகங்கள், வனவளம் சார்ந்த தொழிலகங்கள், கனிமம் சார்ந்த தொழிலகங்கள். அதாவது அந்த தொழிற்சாலைக்கு நம்ம எதை வந்து இன்புட்டா அனுப்புறோம் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம வந்து 3 வகையா சொல்லலாம். வேளாண்மையில இருந்து கிடைக்கக்கூடியதை அனுப்பணும் அப்படின்னா அதை வந்து வேளாண் சார்ந்த தொழிலகங்கள் அப்படின்னு சொல்லலாம். இதுவே வனவளம் இருக்கு இல்லையா, காடுகள் இந்த மாதிரி இருக்கக்கூடியதை வச்சு நம்ம செய்யறோம் அப்படின்னா அதை வனவளம் சார்ந்த தொழிலகங்கள் அப்படின்னு சொல்லலாம். கனிமத்தை வச்சு நம்ம செஞ்சோம் அப்படின்னா அதை கனிமம் சார்ந்த தொழிலகங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொன்றை பத்தியும் டீட்டெயில்டா கொடுத்துருப்பாங்க, ஒவ்வொன்றா பார்க்கலாம். பாருங்க, வேளாண் சார்ந்த தொழிலகங்கள் வேளாண் துறையில இருந்து மூலப்பொருட்களை எடுத்துக்கிறாங்க. ஓகேவா, சோ இதைதான் பாத்தீங்கன்னா இங்க கொடுத்துருப்பாங்க. அதுல இருந்து ஒவ்வொன்றா கொடுத்துருப்பாங்க. இந்தியாவோட முதல் பருத்தி நெசவாலை 1818 ஞாபகம் வச்சுக்கோங்க, 1818 பருத்தி நெசவாலை. இந்த வருஷம் கொல்கத்தாவுக்கு பக்கத்துல போர்ட் கிளாஸ்டர் அப்படிங்கிற இடத்துல இதை வந்து தொடங்கியிருக்காங்க. இந்தியாவோட முதல் பருத்தி நெசவாலை 1818 வருஷம் கொல்கத்தாவுக்கு பக்கத்துல போர்ட் கிளாஸ்டர் அப்படிங்கிற இடத்துல தொடங்கி இருக்காங்க. பருத்தி நெசவாலைகள் பத்தி கொடுத்துருப்பாங்க. பருத்தி எங்க இருந்து வந்து பருத்தி செடியில இருந்து வருது, அது வந்து வேளாண்மை சார்ந்தது இல்லையா, அதனால. சோ நெசவாலைகள் அப்படிங்கிறது பருத்தி, சணல், கம்பளி, பட்டு, செயற்கை இலை இது எல்லாத்தையும் உள்ளடக்கியதான் நெசவாலை அப்படின்னு சொல்லுவோம். நெசவாலைனா என்ன, உங்களுக்கு அந்த நூல்ல இருந்து இது பண்றது இல்லையா, பருத்தி, சணல், கம்பளி, பட்டு, செயற்கை இலை இது எல்லாத்தையும் உள்ளடக்கியதான் நெசவாலை அப்படின்னு சொல்லுவோம். இந்தியா பாத்தீங்க அப்படின்னா உலக அளவுல இதுல செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. நெசவாலையில உங்களுக்கு எந்த இடத்துல இருக்கு, செகண்ட் பிளேஸ்ல இருக்கு பருத்தி நெசவாலை. அடுத்து பாரம்பரிய தொழிலான கைத்தறி, கைவினை பொருட்கள், சிறிய விசைத்தறிகள் இது எல்லாமே லட்சக்கணக்கான கிராமப்புற மற்றும் புறநகர் பகுதியில் வேலை வாய்ப்பு அதிகமா கொடுக்கு. இப்ப இருக்கக்கூடிய இந்தியா பருத்தி உற்பத்தியில உலகுல 3வது பெரிய நாடாகவும் தறிகள் நூற்பு கருவிகளோட எண்ணிக்கையில முதன்மை நாடாகவும் இருக்கு. ஓகேவா, சோ இந்தியா பருத்தி உற்பத்தியில இப்ப 3வது நாடு உலகிலேயே. அடுத்து தறிகள் நூற்பு கருவிகளோட எண்ணிக்கையில பாத்தீங்க அப்படின்னா முதன்மையான நாடா இருக்கு. பருத்தி நெசவாலைகள் இந்தியாவோட மிகப்பெரிய நவீன தொழிலக பிரிவா இப்ப இருக்கு. பருத்தி இலையில இருந்து விதைகளை பிரித்தெடுக்கக்கூடிய முறைக்கு என்ன பேர் அப்படின்னா ஜின்னிங் அப்படின்னு பேர். ஓகே, ஸோ பருத்தி இலையில இருந்து அதோட சீட்ஸ் இருக்கும் இல்லையா, அதை பிரிச்சு எடுக்கிறதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஜின்னிங் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து மும்பை, அதோட புறநகர் பகுதியில் இருக்கக்கூடிய பருத்தி ஆலைகள் அதிகமா இருக்கிறதாலதான் மும்பையை இந்தியாவோட மான்செஸ்டர் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா, ஸோ இந்தியாவோட மான்செஸ்டர் யாரு, மும்பை. அதுல வந்து அது மும்பையிலையும் அதோட புறநகர் பகுதி அதை சுத்தி இருக்கக்கூடிய பகுதியிலும் பருத்தி ஆலைகள் அதிகமா இருக்கிறதாலதான் அப்படி நம்ம சொல்றோம். மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய கரிசல் மண், ஈரப்பத காலநிலை, மும்பை துறைமுகம் எளிதில் கிடைக்கக்கூடியதால். ஓகேவா, ஸோ அதாவது மகாராஷ்டிரா மாநிலத்துல கரிசல் மண்ணும் ஈரப்பத காலநிலையும் அதிகமா இருக்கிறதால என்ன ஆகுது, உங்களுக்கு அந்த இடத்துல நீர்மின் சக்தி, சந்தை வசதி, போக்குவரத்து எல்லாமே கரெக்டா இருக்கிறதால மும்பையில அதிக அளவு பருத்தி நெசவாலைகள் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுதான் காரணம். அதனாலதான் பருத்தி நெசவாலைகள் அதிகமா இருக்கு. அதனாலதான் அதை நம்ம இந்தியாவின் மான்செஸ்டர் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா, மகாராஷ்டிரம், குஜராத், மேற்கு வங்காளம், உத்தரப்பிரதேசம், தமிழ்நாடு இந்த மாதிரி பகுதி எல்லாமே பருத்தி நெசவாலைகள் அதிகமா இருக்கு. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கோயம்புத்தூர்ல அதிக எண்ணிக்கையிலான பருத்தி நெசவாலைகள் இருக்கிறதாலதான் அந்த கோயம்புத்தூரை நம்ம என்ன சொல்லுவோம், தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பருத்தி நெசவாலைகள் அதிகமா இருந்ததுனாலே மான்செஸ்டர், அது இந்தியாவில் எந்த இடத்துல இருக்கோ அதை வந்து இந்தியாவோட மான்செஸ்டர் அப்படின்னு சொல்றோம். இங்க தமிழ்நாடு அப்படிங்கிறதால நம்ம தெற்கு சைடு இருக்கும் இல்லையா, அப்ப தென்னிந்தியாவோட மான்செஸ்டர் அப்படின்னு கோயம்புத்தூரை நம்ம சொல்லலாம். ஸோ காரணம் பருத்தி நெசவாலைகள் அங்க அதிகமா இருக்கிறது தான். அடுத்து பாருங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 435 நெசவாலைகள்ல 200 நெசவாலைகள் கோயம்புத்தூர் பகுதியில தான் இருக்கு. ஸோ தமிழ்நாட்டுல 435 இருக்கு, அதுல பப்பாதி பாத்தீங்கன்னா எங்க இருக்கு, கோயம்புத்தூர்ல தான் இருக்கு. ஈரோடு, திருப்பூர், கரூர், சென்னை, திருநெல்வேலி, அதுக்கப்புறம் மதுரை, தூத்துக்குடி, சேலம், விருதுநகர் இந்த மாதிரி மாநிலத்துல எல்லாமே என்ன இருக்கு, சரி இந்த மாதிரி மாவட்டத்துல எல்லாமே நெசவாலைகள் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இங்க கொடுத்துருப்பாங்க பாருங்க முக்கிய தொழிற்சாலைகள். இந்த இடத்துல பாருங்க, இந்த சர்க்கிள்
ப்ளூ கலர்ல இருந்ததுன்னா பருத்தி, கிரீன் பட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இரும்பு மற்றும் எஃகு, சர்க்கரை, காகிதம். நீங்க தெளிவா இந்த இடத்த உன்னிப்பா கவனிச்சிங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் பாருங்களேன், தமிழ்நாட்டில் இங்க இருக்கக்கூடிய 5 இருக்கு இல்லையா, 5 வகையானதுமே இருக்கும் பாருங்க. ப்ளூ, கிரீன், ஸ்கொயர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அருங்கோணம், ரெக்டாங்கிள், எல்லாமே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு. அப்போ ஃபுல்லா எல்லாம் சேர்ந்தது நம்ம தமிழ்நாட்டில் எல்லாமே இருக்கு. ஓகேவா? அடுத்து பாருங்க சணல் ஆலைகள். சணல் அப்படிங்கிறது குறைவான விலையில கிடைக்கக்கூடிய இலைநார் அப்படின்னு சொல்றோம். இது சிப்பங்கள், சாக்கு பைகள் இதெல்லாமே தயாரிக்க பயன்படுது. தற்காலத்துல சணல் பாத்தீங்கன்னா பருத்தி மற்றும் ரோமத்தோட சேர்ந்து நெசவு செய்யறாங்க. பருத்தி நெசவாலைகள்ல பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்து, ஓகேவா, ஸோ பருத்தி ஃபர்ஸ்ட், அதுக்கு அடுத்து செகண்ட் பிளேஸ்ல சணல் ஆலைகள் இருக்கு. இந்தியாவோட 2வது பெரிய நெசவாலை துறை அப்படின்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பருத்தி, செகண்ட் சணல். இயற்கையா சணல் அப்படிங்கிறது புதுப்பிக்கக்கூடிய, எளிதில் மட்கக்கூடிய, சுற்றுச்சூழலுக்கும் உகந்ததாகவும் இருக்கிறதால இதை தங்க இலைப்பயிர் அப்படின்னு நம்ம சொல்றோம். சணலை தங்க இலைப்பயிர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? எதனால சொல்றோம்? காரணம் என்ன? புதுப்பிக்கக்கூடியது, எளிதில் மட்கக்கூடியது, சுற்றுச்சூழலுக்கு உகந்ததா இருக்கிறதால தான் நம்ம அப்படி சொல்றோம். தேசிய சணல் வாரியத்தின் தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னா கொல்கட்டால இருக்கு. இந்தியாவுல முதல் சணல் ஆலை ஆங்கிலேயரான ஜார்ஜ் ஆக்லாண்ட் அப்படிங்கிறவரால 1854வது வருஷம் கொல்கத்தாவுக்கு பக்கத்துல ரிஷ்ரா அப்படிங்கிற இடத்துலதான் தொடங்கியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆங்கிலேயர் தொடங்கியிருக்காரு முதல் சணல் ஆலை 1854லயே கொல்கத்தாவுக்கு பக்கத்துல இருக்க ரிஷ்ரா அப்படிங்கிற இடத்துல இருக்கு. ஸோ அதோட தலைமையகம் எங்க இருக்கு? தேசிய சணல் வாரியத்தோட தலைமையகம் கொல்கட்டால தான் இருக்கு. இந்தியா உற்பத்தியில பாத்தீங்கன்னா முதல் இடத்துலயும், அதுக்கப்புறம் சணல் பொருட்கள் உற்பத்தியில வங்காளதேசத்திற்கு அடுத்ததான் 2ஆம் இடத்துலயும். ஸோ இந்தியா சணல் உற்பத்தியில முதல் இடத்துலயும், சணல் பொருட்கள் உற்பத்தியில வங்காளதேசம் ஃபர்ஸ்ட், இந்தியா செகண்ட். சணல் பைகள், கூடார துணிகள், சிப்பப்பைகள், தரை விரிப்பு, திரைச்சீலைகள், கயிறுகள், துணிகள், கால் மிதியடிகள் இதெல்லாமே தயாரிக்கிறதுக்கு சணல் பயன்படுது. இப்ப ரோமத்தோட கலந்து நெகிழிகளான அரைக்கலன்கள் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்துறாங்க. அடுத்து பருத்தியோட கலந்து போர்வைகள், கம்பளங்கள் இதெல்லாமே தயாரிக்கிறாங்க. சணல் உற்பத்தி பகுதிகள் பாத்தீங்கன்னா மேற்கு வங்காளத்துல இருக்கக்கூடிய ஹூக்ளி ஆற்றங்கரை பகுதியிலையும், டிட்டகார், ஜகட்டட், பஜ்பஜ், ஹவுரா மற்றும் பத்ரேஸ்வர் இந்த மாதிரி இடங்கள்லயும் சணல் பொருள் உற்பத்தி மையங்கள் அதிகமா இருக்கு. அடுத்து மத்திய பட்டு ஆராய்ச்சி தொழில்நுட்ப நிறுவனம் CSTRI அப்படிங்கிறது பட்டு வளர்ப்பு மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த ஆராய்ச்சிக்காக நிறுவப்பட்ட ஒரு நிறுவனம். இது பெங்களூருவை தலைமையிடமா கொண்டிருக்கு. இந்திய அரசாங்கத்தின் மத்திய பட்டு வளர்ப்பு வாரியம் இருக்கு இல்லையா, அது எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1983வது வருஷம் தொடங்கியிருக்காங்க. ஆந்திர பிரதேசம், பீகார், அஸ்ஸாம், உத்தரப்பிரதேசம், சத்தீஸ்கர் மற்றும் ஒடிசால சணல்களோட உற்பத்தி அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. அடுத்து பட்டு நெசவாலைகள், பட்டுக்கு தான் இங்க கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அடுத்து பழங்காலத்துல இருந்தே பாத்தீங்கன்னா இந்தியா பட்டு உற்பத்திக்கு பெயர் பெற்றது. கச்சா பட்டு உற்பத்தியில இந்தியா சீனாவுக்கு அடுத்தபடியா 2வது பிளேஸ்ல இருக்கு. ஓகேவா? கச்சா பட்டு உற்பத்தியில இந்தியா சீனாவுக்கு அடுத்து இருக்கு. அப்ப சீனா ஃபர்ஸ்ட், இந்தியா செகண்ட். கர்நாடக மாநிலம் பட்டு உற்பத்தியில இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமா இருக்கு. மேற்கு வங்காளம், ஜம்மு காஷ்மீர், பீகார், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், அஸ்ஸாம், தமிழ்நாடு இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாமே பட்டு உற்பத்தியாளர்களா இருக்காங்க. அடுத்து இந்திய வர்த்தகத்துறை அமைச்சகத்தின் கீழே நவம்பர் 20, 1975வது வருஷம் கைத்தறி வளர்ச்சி ஆணையர் அலுவலகம் அப்படிங்கிறது தொடங்கியிருக்காங்க. இப்ப இந்திய ஜவுளித்துறை அமைச்சகத்தின் கீழே புதுடில்லியில் இருக்கக்கூடிய உத்யோக் பவன் அப்படிங்கிற இடத்த தலைமையிடமா கொண்டு செயல்பட்டு வருது. ஓகேவா? ஸோ எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? நவம்பர் 20, 1975. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா புதுடில்லியில் இருக்கக்கூடிய உத்யோக் பவனை தலைமையிடமாக கொண்டிருக்கு. அடுத்து சர்க்கரை தொழிலகங்கள். கரும்பு, சர்க்கரை கிழங்குகள் அல்லது சர்க்கரை பொருட்கள் அடங்கிய பயிர்களிலிருந்து சர்க்கரை தயாரிக்கப்படுகிறது. இந்தியாவில் சர்க்கரை பெரும்பாலும் கரும்புல இருந்து எடுக்கிறாங்க. பருத்தி நெசவுக்கு அடுத்து 2வது என்னது பார்த்தீங்க அப்படின்னா பெரிய வேளாண் சார்ந்த தொழிற்சாலைகள் இதுதான். அடுத்து ஓகேவா? அடுத்து உலக கரும்பு உற்பத்தியில பிரேசிலுக்கு அடுத்தபடியா இந்தியா செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. உலக கரும்பு உற்பத்தியில பிரேசிலுக்கு அடுத்தபடியா செகண்ட் பிளேஸ்ல இந்தியா இருக்கு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கரும்பு அதிகமா எடை சீக்கிரமா இழக்கும் அப்படிங்கறதால போக்குவரத்துக்கு அதிக எடை இருக்கிறதாலையும் இதோட தொழிற்சாலை ரொம்ப தூரத்துல வைக்க மாட்டாங்க. எங்க கரும்பு பயிரிடுறாங்களோ அதுக்கு பக்கத்திலேயே இருக்க மாதிரிதான் அதோட தொழிற்சாலைகள் இருக்கும். நாட்டோட மொத்த சர்க்கரை உற்பத்தியில உத்தரப்பிரதேசம் 50% கொண்டு முதலிடத்துல இருக்கு. மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திர பிரதேசம், தமிழ்நாடு, பீகார், பஞ்சாப், குஜராத், ஹரியானா, மத்திய பிரதேசம் இந்த மாதிரி மாநிலங்கள் எல்லாமே 90% சர்க்கரை ஆலையும் உற்பத்தி செய்ய மாநிலங்களாகவும் இருக்கு. ஓகேவா?
அடுத்து வனவளம் சார்ந்த தொழிலகங்கள். முன்னாடி பார்த்தது எல்லாமே வேளாண் சார்ந்த தொழிலகங்கள். இது வந்து வனவளம் சார்ந்த தொழிலகங்கள். காடுகள், காகித தொழிற்சாலைகளுக்கு தேவையான மூலப்பொருட்களை, அரக்கு, விளையாட்டு பொருட்கள், ஒட்டுப்பலைகள் இது எல்லாமே தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்துது இல்லையா? ஸோ காகித தொழிலகங்கள் பாருங்க, காகித தாள்கள் எதுல இருந்ததெல்லாம் தயாரிக்கிறாங்க அப்படின்னா காகித அட்டை பெட்டிகள், மெல்லித்தாய்கள், காகித பைகள், எழுது பொருட்கள், உரைகள், அச்சிடப்பட்ட காகித பொருட்கள், புத்தகங்கள், பத்திரிகைகள், நாளேடுகள் இந்த மாதிரி இது எல்லாமே எங்கிருந்து தான் தயாரிக்கிறாங்க? காகித தொழிற்சாலையில இருந்து தான் தயாரிக்கிறாங்க. உயர்தர அச்சுத்தாள்கள் மற்றும் செய்தித்தாள்கள் உற்பத்திக்கு மென் மரங்கள் மூலப்பொருட்களாக பயன்படுகிறது. ஸோ மென் மரங்கள் மூலப்பொருட்களா எதுக்கு பயன்படுத்துறாங்க? உயர்தர அச்சுத்தாள்கள் மற்றும் செய்தித்தாள்கள் உற்பத்திக்கு பயன்படுத்துறாங்க. அடுத்து காகித பயன்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே, ஏன்னா படிக்கிறதுக்கு நம்ம புக்கு, எழுதுறதுக்கு நோட் இந்த மாதிரி எது எடுத்தாலுமே நமக்கு காகிதம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அப்ப கல்வி சார்ந்த பயன்பாட்டுக்கு ஃபுல்லாவே இந்த தொழிற்சாலை தான் நம்பியிருக்காங்க. இந்தியாவில் ராயல் பெங்கால் காகித தொழிற்சாலை பார்த்தீங்கன்னா கொல்கத்தாக்கு அருகில் இருக்கக்கூடிய பாலிகஞ்ச் அப்படிங்கிற இடத்துல 1867 வருஷம் நிறுவியிருக்காங்க. மரக்கூழ், மூங்கில், சலாய், சவாய் புற்கள், உபயோகப்படுத்தப்பட்ட காகிதங்கள், கரும்பு சக்கை இது எல்லாமே காகித தொழிற்சாலைக்கு மூலப்பொருட்களா இருக்கு. ஓகேவா? ஸோ காகிதம் தயாரிக்க எது பயன்படுது? மரக்கூழ், மூங்கில், சலாய், சவாய் புற்கள், அதுக்கப்புறம் உபயோகப்படுத்தப்பட்ட காகிதங்கள், கரும்பு சக்கை இது எல்லாமே பயன்படுத்துறாங்க. மேற்கு வங்காளம் இந்தியாவிலேயே காகித உற்பத்தி செய்யக்கூடிய முக்கிய மாநிலம். மத்திய பிரதேசம், ஒடிசா, தமிழ்நாடு இந்த மாதிரி இடத்துலயும் காகித உற்பத்தி அப்படிங்கிறது இருக்கு. ஓகேவா? இந்தியாவில் முதல் காகித தொழிற்சாலை 1812 வருஷம் மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய செராம்பூர் அப்படிங்கிற பகுதியில தான் தொடங்கியிருக்காங்க. எந்த இடத்துல முதல்ல ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வைங்க. ஓகேவா? இந்தியாவில் முதல் காகித தொழிற்சாலை 1812 வருஷம் மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய செராம்பூர் அப்படிங்கிற இடத்துல கொண்டு வந்திருக்காங்க. தேசிய செய்திகள், காகித ஆலைகள் பார்த்தீங்க அப்படின்னா மத்திய பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய பர்கான்பூர் அப்படிங்கிற மாவட்டத்துல நேபா நகர் அப்படிங்கிற இடத்துல இருக்கு. தேசிய செய்திகள் மற்றும் காகித ஆலைகள் NEPA அப்படிங்கிறது பர்கான்பூர்ல நேபா நகர் அப்படிங்கிற இடத்துல இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா கனிமம் சார் தொழிலகங்கள். வனம் சார்ந்ததுல உங்களுக்கு காகிதம் வந்துருச்சு. தென் அடுத்து பாத்தீங்கன்னா கனிமம் சார் தொழிலகங்கள் பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாமே உலோகம், அலோக கனிமங்கள் இருக்கு இல்லையா, இதை மூலப்பொருட்களா பயன்படுத்துறாங்க. இரும்பு எஃகு தொழிற்சாலை இதோட முக்கியமா ஒரு கனிமம் சார் தொழிற்சாலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இரும்பு எஃகு தொழில்கள் பத்தி கொடுத்துருப்பாங்க. இரும்பு எஃகு தொழிற்சாலை பார்த்தீங்க அப்படின்னா இதோட உற்பத்தி பொருட்களை மற்ற தொழிலகங்களுக்கு தேவையான மூலப்பொருட்களை இது ஓகேவா, அதாவது இதுல இருந்து தயாரிக்கக்கூடியதை இன்னொரு இடத்துக்கு நம்ம வந்து அது மூலப்பொருளா கொடுக்கலாம். ஒண்ணுல இங்க இருந்து மிஷின் தயாரிக்கிறாங்க அப்படின்னா அது வேற இடத்துக்கு போச்சுன்னா அதை வச்சு அவங்க வந்து வேற தயாரிச்சுக்குவாங்க இல்லையா. ஸோ இரும்பு வச்சுதான் எல்லாமே, நிறைய பொருட்கள் இரும்பை வச்சு தயாரிக்கிறாங்க. அப்ப இது வந்து மற்ற தொழிற்சாலைகளுக்கு தேவையான மூலப்பொருட்களை கொடுக்குது இல்லையா. அதனால இதை பார்த்தீங்க அப்படின்னா அடிப்படையான உலோக தொழிற்சாலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடிப்படையான உலோக தொழிற்சாலை எது? இரும்பு எஃகு தொழிற்சாலை. பொறியியல், கனரக இயந்திரங்கள், இயந்திர கருவிகள், வாகனங்கள், ரயில் என்ஜின்கள், ரயில்வே உபகரணங்கள் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகள் எல்லாமே இரும்பை தான் முதன்மை மூலப்பொருளா பயன்படுத்து. ஒரு நாட்டுல தொழில் வளர்ச்சி இரும்பு எஃகு உற்பத்தியோட அளவை கொண்டுதான் தீர்மானிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ டாடா இரும்பு எஃகு தொழிற்சாலை பார்த்தீங்கன்னா 1907 வருஷம் சாக்சி அப்படிங்கிற இடத்துல ஜாம்ஷெட்பூர்ல தொடங்கப்பட்ட முதல் நவீன தொழிற்சாலை. ஓகேவா? இரும்பெக்கு தொழிற்சாலை, டாடா இரும்பெக்கு தொழிற்சாலை 1907 வருஷம் சாக்சி அப்படிங்கிற ஜாம்ஷெட்பூர்ல இருக்கக்கூடிய முதல் நவீன தொழிற்சாலை. ஜார்க்கண்ட், மேற்கு வங்காளம், ஒடிசா இந்த மாதிரி மாநிலங்கள்லயும் இரும்பெக்கு தொழிற்சாலை நிறைய இருக்கு. ஜாரியா, ராணிகஞ்ச், பொகாரோ, கரன்புரா இந்த மாதிரி நிலக்கரி வயல்கள்லையும், மயூர்பஞ்ச், கியோன்ஸ்பூர், புரேனா இந்த மாதிரி இரும்புத்தாது சுரங்கங்கள்லையும் ஒண்ணுக்கு ஒண்ணு பக்கத்துல இருக்கிறதால இது வந்து அந்த இடத்துல அமைச்சிருக்காங்க. ஓகேவா? இந்த தொழிற்சாலை பார்த்தீங்கன்னா தேவையான சுண்ணாம்புக்கள், டோலமட், மாங்கனீசு, சிலிக்கான் போன்ற தாதுப்படுகள் பார்த்தீங்கன்னா அதிகமா கிடைக்குது அந்த இடத்துல இருந்து. இரும்பு எஃகு உற்பத்தி தொழிற்சாலை இருக்கு இல்லையா, முதல்ல 1830 தமிழ்நாட்டுல போர்டோ நாவோ அப்படிங்கிற இடத்துலதான் அமைச்சிருக்காங்க. ஓகேவா? அடுத்து தொழிலகங்களோட பெயர்கள், இடம் மற்றும் மாநிலம், நிறுவப்பட்ட ஆண்டு, உற்பத்தி பொருட்கள் இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க. இரும்பு எஃகு தொழிற்சாலை இருக்கு இல்லையா அதுக்கு டாடா இரும்பு எஃகு நிறுவனம் டிஸ்கோ அப்படிங்கிறது ஜாம்ஷெட்பூர்ல ஜார்க்கண்ட்ல இருக்கக்கூடிய ஜாம்ஷெட்பூர்.
1907 இதோட உற்பத்தி பொருள் என்ன அப்படின்னா தேனிரும்பு. இந்தியா இரும்பு எஃகு நிறுவனம் IISCO அப்படிங்கிறது பர்ன்பூர் ஹிராப்பூர் குல்டி மேற்கு வங்காளத்துல இருக்கக்கூடியது. 1972 தேனிரும்பு கச்சா எஃகு தயாரிக்கிறாங்க. அடுத்து விஸ்வேஸ்வரய்யா இரும்பு எஃகு தொழிற்சாலை VISL அப்படிங்கிறது பத்ராவதி கர்நாடகா மாநிலம். 1923 கலப்பு தேனிரும்பு மென்னிரும்பு தயாரிக்கிறாங்க. இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் ரஷ்ய தொழில்நுட்ப உதவியோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. HSL பிலாய் சத்தீஸ்கர் மாநிலத்துல 1957 ரயில்வே மற்றும் கப்பல் கட்டும் உபகரணங்கள் அங்க தயாரிக்கிறாங்க. இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் ஜெர்மனியோட தொழில்நுட்ப உதவியோட ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ரூர்கேலா ஒடிசா இது வந்து 1965 வெப்ப மற்றும் குளிர்ந்த உருளை தகடுகள், மின்மூலம் பூசப்பட்ட தகடுகள், மின்சாதன தகடுகள் இது எல்லாமே அங்க தயாரிக்கிறாங்க. அடுத்து இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் இங்கிலாந்தோட தொழில்நுட்ப உதவியோட கொண்டு வந்திருக்காங்க. துர்காப்பூர் மேற்கு வங்காளம். 1959 உலோக கலவை, கட்டுமான பொருட்கள், ரயில்வே உபகரணங்கள் எல்லாமே அங்க தயாரிக்கிறாங்க. இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் ரஷ்யாவோட தொழில். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்திருப்பாங்க, மேலே எல்லாமே இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் தான், HSL தான். அது வந்து எந்த தொழில்நுட்ப உதவியோட வந்து அது கொண்டு வந்திருக்காங்க, எங்க கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கறத தான் நோட் பண்ணணும். அடுத்து பாருங்க, பொகாரோ ஜார்க்கண்ட் 1972 இரும்பு கழிவு மற்றும் இரும்பு உலோகம் தயாரிக்கிறாங்க. சேலம் எஃகு ஆலை சேலம் தமிழ்நாடு 1982 துருப்பிடிக்காத எஃகு. அடுத்து விஜயநகர எஃகு ஆலை டோர்னகல் கர்நாடகா 1994 நீண்ட மற்றும் பட்டை எஃகுகள் தயாரிக்கிறதுக்கு. அடுத்து விசாகப்பட்டினம் எஃகு ஆலை VSP விசாகப்பட்டினத்துல ஆந்திர பிரதேசம் 1981 வெப்ப உலோகம் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்துறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் நீங்க தெளிவா கவனிக்கணும். பாருங்க 4, 5, 6, 7 இது எல்லாமே இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் தான், HSL தான். அது எந்த தொழில்நுட்ப உதவியோட எந்த இடத்துல எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? அடுத்து வாகன தொழிலங்கள் பாருங்க. இந்தியா உள்நாட்டு வாகன சந்தையோட தேவையை பூர்த்தி செய்யறதோட மட்டும் இல்லாம உலகளாவிய வாகன சந்தையிலையும் என்ன பண்ணுது, ஒரு முக்கிய பங்கு வந்து வகிக்குது. இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக வேகமாக வளர்ந்து வரக்கூடிய தொழிலகங்கள்ல எது ஒண்ணு, வாகன தொழிலகங்கள் ஒண்ணு. ஓகேவா? இந்த இடத்த நோட் பண்ணி வச்சுக்கோங்க, மேப்ல கொடுத்துருப்பாங்க. ஒரே நிமிஷம். இந்திய மேப்ல கவனிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டார் கொடுத்துருக்கிறது மென்பொருள் தொழிலகங்கள், இது பாத்தீங்கன்னா மோட்டார் வாகன தொழிலகங்கள், இது மின்சாரம் மற்றும் மின்னணு தொழிலகங்கள். எந்தெந்த இடத்துல எங்க இருக்கு அப்படிங்கிறத புக்ல கொடுத்துருப்பாங்க, தெளிவா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, இந்தியாவில் முதல் வாகன தொழிலகம் மும்பைக்கு அருகில் இருக்கக்கூடிய குர்லா அப்படிங்கிற இடத்துல 1947 பிரீமியர் வாகன நிறுவனம் அப்படிங்கிற பெயர்ல தொடங்கியிருக்காங்க. இது வந்து முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது முதல் வாகன தொழிலகம் மும்பைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய குர்லா அப்படிங்கிற இடத்துல 1947 பிரீமியர் வாகன நிறுவனம் அப்படிங்கிற பெயர்ல தொடங்கியிருக்காங்க. அடுத்து 1948 கொல்கத்தாவுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய உத்தர்பாரா அப்படிங்கிற இடத்துல இந்துஸ்தான் மோட்டார் நிறுவனம் வந்து தொடங்கியிருக்காங்க. இப்ப இந்திய வாகன உற்பத்தியில 7வது பெரிய நாடா இருக்கு. ஓகேவா? வாகன உற்பத்தியில இந்தியா 7th பிளேஸ்ல இருக்கு. இது பாத்தீங்கன்னா இருசக்கர வாகனங்கள், மகிழுந்துகள், ஜீப், 3 சக்கர வாகனங்கள், வர்த்தக ரீதியான வாகனங்கள் இந்த மாதிரி எல்லாமே உற்பத்தி செய்து மும்பை, சென்னை, ஜாம்ஷெட்பூர், ஜபல்பூர், கொல்கத்தா, பூனா, புதுடில்லி, கான்பூர், பெங்களூரு, சதாரா, லக்னோ, மைசூர் நகரங்கள் இது எல்லாமே முக்கிய உற்பத்தி மையங்கள். எதுக்கு? வாகனங்கள் தயாரிக்கிறதுக்கு. அடுத்து பிரதான வாகன தொழிற்சாலைகளும் அதனை சார்ந்த தொழிற்சாலைகளும் பாத்தீங்க அப்படின்னா சென்னையை சுத்தி இருக்கிறதாலதான் சென்னையை ஆசியாவின் டெட்ராய்டு அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ மான்செஸ்டர் அப்படின்னா சுத்தி பருத்தி நெசவாலைகள் அதிகமா இருக்கிறது, டெட்ராய்டு அப்படின்னா வாகன தொழிற்சாலைகள் அதை சார்ந்த தொழிற்சாலைகள் எல்லாமே அதிகமா இருந்தது அப்படின்னா அது வந்து டெட்ராய்டு அப்படின்னு சொல்லுவோம். ஆசியாவின் டெட்ராய்டு அப்படின்னாலும் சரி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தெற்காசியாவின் டெட்ராய்டு அப்படின்னு சொன்னாலும் சரி, நம்ம சென்னையை தான் சொல்லணும். அடுத்து பாருங்க, டாடா மோட்டார்ஸ், மாருதி சுசுகி, மஹிந்திரா, இந்துஸ்தான் மோட்டார்ஸ் இந்த மாதிரி நிறுவனங்கள் எல்லாமே மக்கள் பயணிக்கக்கூடிய பெரிய கார்களை தயாரிக்கக்கூடிய இந்திய நிறுவனங்கள். இந்தியாவில் நிறுவப்பட்டிருக்கக்கூடிய பன்னாட்டு நிறுவனங்களால மெர்சிடஸ் பென்ஸ், ஃபியட், ஜெனரல் மோட்டார்ஸ், அதுக்கப்புறம் டொயாட்டா இந்த மாதிரி எல்லாமே சமீபத்துல இந்தியாவில் நுழைஞ்ச BMW, ஆடி, வர்ஸ்வேகன், வால்வோ அப்படிங்கிற எல்லாமே இந்தியாவில் வாகன தயாரிப்பை அதிகமாக கொண்டு இருக்கு. ஓகேவா? டாடா மோட்டார்ஸ், அசோக் லைலாண்ட், இசர் மோட்டார்ஸ், மஹேந்திரா, ஃபோர்ட் மோட்டார்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்திய நிறுவனங்கள் வர்த்தக ரீதியான வாகனங்களை என்ன பண்ணுது, உற்பத்தி செய்யுது. ITEC, மெர்சிடஸ், பென்ஸ்,
அதுக்கப்புறம் ஸ்கேனியா, ஹுண்டாய் இந்த மாதிரி பன்னாட்டு நிறுவனங்களும் பார்த்தீங்கன்னா வர்த்தக ரீதியா வாகனங்களை உற்பத்தி செய்யுது. இருசக்கர வாகனங்கள் உற்பத்தியில இந்திய நிறுவனங்களான ஹீரோ, பஜாஜ் ஆட்டோ, அதுக்கப்புறம் டிவிஎஸ் நிறுவனங்கள் இது எல்லாமே முன்னணியில இருக்கு. இந்தியாவில் உற்பத்தி செய்யக்கூடிய திட்டம் மேக் இன் இந்தியா இருக்கு இல்லையா, அது வந்து 2014 தொடங்கியிருக்காங்க. இதோட முக்கிய நோக்கம் உலக வரைபடத்துல இந்தியா ஒரு சிறந்த தொழிலக உற்பத்தி மையமா இருக்கணும், காண்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஓகேவா? ஸோ மேக் இன் இந்தியா 2014 கொண்டு வந்தது. அடுத்து மின்னியல் மற்றும் மின்னணுவியல் தொழிலகங்கள். கனரக மின்னியல் தொழிலகங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மின்சார உற்பத்திக்கு தேவையான உபகரணங்கள், மின்மாற்றிகள், நீராவி கொதிகலன்கள், நீர்மின் சக்தி தொழிலகங்களுக்கு தேவையான விசைக்கடத்திகள், அனல் மின் உற்பத்தி தொழிலகங்களுக்கு தேவையான கொதிகலன்கள், ஜெனரேட்டர்கள், மின்மாற்றிகள், சுவிட்ச் கியர்கள் இந்த மாதிரி எல்லாமே உற்பத்தி செய்யுது. ஓகே, ஸோ இப்ப மின்சாரம் தயாரிக்கிறத எங்கெங்கன்னு பார்த்தோம். அது தயாரிக்கிறதுக்கும் நிறைய அந்த பொருட்கள் வேணும் இல்லையா, அந்த பொருட்கள் எல்லாமே தயாரிக்கிற இடங்களை தான் பார்த்தீங்கன்னா மின்னியல் மற்றும் மின்னணுவியல் தொழிலகங்கள் அப்படின்னு சொல்றோம். இந்தியாவில் கனரக மின்சாதன தொழிலகங்கள்ல மிக முக்கியமா எது இருக்கு அப்படின்னா பாரத மின் பெல் அப்படிங்கிற நிறுவனம் தான் சொல்றோம். ஓகேவா? ஸோ இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஹரித்வார், போபால், ஹைதராபாத், ஜம்மு, பெங்களூர், ஜான்சி, திருச்சி இந்த மாதிரி இடத்துல கிளைகளை வச்சிருக்கு, பிரான்ச் வச்சிருக்கு. அடுத்து இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா தொலைக்காட்சி பெட்டிகள், வானொலி பெட்டிகள், தொலைபேசி இணைப்பகங்கள், செல்லுலார் தந்தி, கணினிகள், அஞ்சல், ரயில்வே பாதுகாப்பு, வானிலையியல் இந்த மாதிரி துறைகளுக்கு பல்வேறு சாதனங்களை எல்லாமே உற்பத்தி செஞ்சு கொடுக்குது. இந்தியாவில் அதிக மின்னணு சாதனங்களை உற்பத்தி செய்யக்கூடிய நகரம் பெங்களூரு. அதனாலதான் பெங்களூரை பார்த்தீங்கன்னா இந்தியாவின் மின்னியல் தலைநகரம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ இந்தியாவில் மின்னியல் தலைநகரம் எதை சொல்றோம்? பெங்களூருவை சொல்றோம். எதனால அப்படின்னா அதிக மின்னணு சாதனங்களை உற்பத்தி செய்யக்கூடிய நகரம். ஹைதராபாத், புதுடில்லி, மும்பை, சென்னை, கொல்கத்தா, கான்பூர், பூனா, லக்னோ, ஜெய்ப்பூர், கோயம்புத்தூர் இது எல்லாமே பிற மின்னியல் உற்பத்தி செய்யக்கூடிய மையங்கள். மென்பொருள் தொழிலகம். இந்தியா பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த மென்பொருள் நிறுவனங்களோட தாயகமா இருக்கு. இந்திய மென்பொருள் தொழில்கள் பார்த்தீங்கன்னா தகவல் தொழில்நுட்பம், வணிகம் சார்ந்த தீர்வுகள் கிடைக்கிறதுல உலக பிரசித்தி பெற்றவையா இருக்கு. ஓகேவா? ஸோ இந்திய பொருளாதார வளர்ச்சியில ஒரு மிகப்பெரிய வெற்றியை இந்திய மென்பொருள் தொழிலகம் வந்து அடைஞ்சிருக்கு. டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் இந்தியாவோட முதல் மென்பொருள் தொழிலகம். டாடா கன்சல்டன்சி எது? இந்தியாவோட முதல் மென்பொருள் தொழிலகம். இது 1970 வருஷம் தொடங்கியிருக்காங்க. இது கூட எல்என்டி, இன்ஃபோடெக், ஐஃப்ளக்ஸ், அதுக்கப்புறம் அசென்ஜர், காக்னிசன், கேலக்ஸி சொல்யூஷன்ஸ், இந்தியா பிரைவேட் லிமிடெட், ஐடிசி, இன்ஃபோடெக் இந்த மாதிரி எல்லாமே இந்தியாவோட முக்கிய மென்பொருள் தொழிலகங்களா இருக்கு. இப்ப இந்தியா முழுவதும் 500க்கும் மேற்பட்ட மென்பொருள் தொழிலகங்கள் இருக்கு. இந்த நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா உலகில் சுமார் 95 நாடுகளுக்கு மென்பொருள் ஏற்றுமதி சேவையை செய்யுது. சென்னை, கோயம்புத்தூர், திருவனந்தபுரம், பெங்களூரு, மைசூரு, ஹைதராபாத், விசாகப்பட்டினம், பூனா, மும்பை, இந்தூர், காந்திநகர், ஜெய்ப்பூர், நொய்டா, மொஹாலி மற்றும் ஸ்ரீநகர் இந்தியாவோட முக்கிய மென்பொருள் மையங்களா இருக்கு. ஓகேவா? அடுத்து இந்திய தொழிலகங்கள் எதிர்கொள்ளக்கூடிய முக்கிய சவால்கள் என்னென்னு பார்க்கலாம். ஸோ நிறைய இதனால வந்து பெனிஃபிட்ஸ் இருந்தாலுமே அந்த தொழிலகங்கள் எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் என்னென்ன அப்படின்னா சரியா மின்சாரம் கிடைக்காம இருக்கிறது. ஓகேவா? ஸோ சரியா கரெக்டான மின்சாரம், தேவைப்படுற மின்சாரம் கிடைக்காம இருக்கிறது, மின்சார பற்றாக்குறை ஏற்படுறது, அதை அமைக்கிறதுக்கான சரியான நிலப்பரப்பு கிடைக்காம இருக்கிறது, கடன் வாங்குறதுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல்கள், கடன் வாங்குறதுல வட்டி அதிகமா இருக்கும், கம்மி சம்பளத்துக்கு ஆட்கள் வந்து அதிகமா கிடைக்காம இருப்பாங்க, டெக்னிக்கலா தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த வேலையை பத்தி டெக்னிக்கலா தெரியாம ஆளுங்க தான் நிறைய கிடைப்பாங்க. ட்ரைனிங் கொடுக்காம இருக்குது, தொழிற்சாலைக்கு பக்கத்துல குடியிருக்கக்கூடிய ஏற்ற சூழ்நிலை இல்லாம இருக்குது. இது எல்லாமே இந்திய தொழிலகங்கள் எதிர்கொள்ளக்கூடிய முக்கிய சவால்கள். அதுதான் இங்க 7 பாயிண்டா கொடுத்துருப்பாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இவ்வளவுதான். இந்த இதுல நம்ம என்னென்ன பார்த்தோம்? வளங்கள் அப்படிங்கிற இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா வளங்கள், அதுல கனிமங்கள்ல 2 வகை இருக்கு, உலோக கனிமங்கள், அலோக கனிமங்கள், அதை சார்ந்து படிச்சோம். அடுத்து வளங்கள்ல புதுப்பிக்கக்கூடிய வளங்கள், புதுப்பிக்க இயலா வளங்கள் அதை சார்ந்து அதோட வகைகள் எல்லாமே பார்த்தோம். அடுத்து ஆற்றல் வளங்கள் எல்லாமே பார்த்தோம். தென் தொழிலகங்கள், தொழிற்சாலைகள் பார்த்தீங்கன்னா 3 வகையாக இருந்திருக்கும். அந்த 3 வேளாண் சார்ந்தது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வனவளம் சார்ந்தது, தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வனவளம் சார்ந்தது, அதுக்கப்புறம் என்னது அடுத்து கனிம வளம் சார்ந்தது. இந்த மாதிரி 3 வகையானது எல்லாமே தெளிவா தனித்தனியா பார்த்தோம். தென் கடைசியா பார்த்தீங்கன்னா இந்திய தொழிலகங்கள் எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் ஒரு 7 சவால்கள் கொடுத்துருப்பாங்க, அதையும் பார்த்தாச்சு. ஓகேவா? ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியாவில் இருக்கக்கூடிய வளங்கள், தொழிலகங்கள் இது சார்ந்த எல்லாமே பார்த்துருப்போம்.
தெளிவா டேட்டாஸ் இருக்கும். எல்லா டேட்டாஸையுமே தெளிவா நோட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ கனிமங்கள் அப்படின்னா எங்க உருவாகுது, எப்படி உருவாகுது, எந்த மாதிரி இருக்கும், அதோட தன்மை என்ன, எங்க கிடைக்குது, எங்க அதை வச்சு என்ன தயாரிக்கிறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் தனித்தனியா நோட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஆற்றல் வளங்கள் பார்த்தீங்கன்னா எங்க இருந்து எடுக்கிறோம், எதுக்கு வந்து பயன்படுது, எங்க இருக்கு, எந்த மாநிலம் முதன்மை இடத்துல இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள். தொழிலங்கள்லாம் அதோட மூலப்பொருட்கள் என்ன, எங்க இருந்து கிடைக்குது, என்ன தயாரிக்குது, எந்தெந்த மாநிலம் முதன்மை இடத்துல இருக்கு, இந்த மாதிரி விஷயங்களை பாயிண்டா நோட் பண்ணி வைங்க. ஏன்னா அப்பதான் நீங்க பின்னாடி ரீகால் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். புக்ல படிச்சுட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா மறுபடியும் புக்ல அந்த பாடத்தை A to Z படிச்சாதான் உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஷார்ட் நோட்ஸ் அப்படிங்கிறது நீங்க எப்ப எடுத்து பார்த்தாலுமே தெளிவா தெரியும். பட் இது எல்லாமே ஒரு சில டேட்டாஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் மனப்பாடம் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அந்த எந்தெந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறத மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தெளிவா நோட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா அடிக்கடி பார்க்க அது உங்க மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிடும். ஓகேவா? ஸோ கண்டிப்பா இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். அடுத்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா இதில் 10th உங்களுக்கு அடுத்த 5th லெசன் பார்ப்போம். ஸோ தெளிவாக இதே மாதிரி ஓகேவா? ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி இருக்கோ அதே மாதிரி தெளிவாக ஃபுல்லாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை தெளிவாக நோட் பண்ணி ரீகால் பண்ணி வைங்க, படிச்சு வைங்க. ஓகேவா? ஸோ அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.